Hey all of my dear family, நான் பண்ணிக்க மக்கப்படி I can see the success rating among have சீசன் 1 எபிசோட் இப்படி சொன்னா நம்ம ஹீரோவால எல்லா விஷயத்தோட சக்சஸ் ரேட்டை பார்க்க முடியும். உங்க பேமெண்ட்ஸ்னா ஹீரோக்கு பார்த்து லாட்டரி டிக்கெட் இருக்குன்னா அந்த எல்லா ஹீரோவுக்கு சக்சஸ் வருமோ அந்த லாட்டரி டிக்கெட் நம்ம ஹீரோவால பார்க்க முடியும். நான் இப்படி சொன்னா நிச்சயமா உங்களுக்கு புரியாது. அதனால 2 எபிசோட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமா கடை பிடிக்கும். அதோட நிச்சயமா நீங்க கடையை அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு கடை செம்மையா இருக்கும். அதனால நம்ம டைம் வெஸ்ட் பண்ண டேரக்ட் எபிசோட் கொள்ள போலாம். எபிசோட் ஓப்பன் நம்ம ஹீரோவும் நான் வீட்டு வரையத்தெல்லாம் சொல்லி என்ன வீட்டை தொடச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நான் இங்க ரோட்ல தான் இருக்கேன். அதுவும் நான் புதுசா ரிலீஸ் பண்ண புக்கு கூட ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ இப்ப என்கிட்ட பண்ண புலம்பி இருக்கேன். ஹீரோ பாய்ஃபோ அது மட்டும் இல்லாம ஹீரோ ஆட்டணும் கூட இப்ப என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் எவ்வளவு நேரம் வாழ முடியும் பார்க்கலாம் சொல்லி ஹீரோ பார்த்துருக்கேன். லாட்ரிக்கா இருக்கு. நம்ம ஹீரோவும் நான் லாட்ரிக்கா வந்து சொல்லி உள்ளப்போ அவரும் சில லாட்ரி எடுத்துருக்கேன். நம்ம ஹீரோ நான் லக்க செக் பண்ணி பார்க்க போறோம். சொல்லப்போ நம்ம ஹீரோ ஏதோ பார்த்து சாக்க வரலாம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அல்லக்க பர்சன்டேஜ் காமிக்க நம்ம ஹீரோ என்னடா நான் ரொம்ப வேலை பார்க்கறனால எனக்கு கண்ணில் பத்திரா சொல்லி நினைச்சிருக்க போறேன். அவரு நீட்டா அல்ல பட்ட 100% காமிக்க நம்ம ஹீரோவும் இது என்னன்னு தெரியல. ஆனா இது என்னால மட்டும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் அல்ல கரெக்டா நம்ம ஹீரோக்கும் 10 ஆளுக்கு கிடைச்சிடும். சரி நம்ம மற்ற ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் நான் இந்த 2 சூஸ் பண்ண சொல்லி நம்ம ஹீரோவும் 2 காமிக்க அதுக்கப்புறம் அள்ளி பட்ட நம்ம ஹீரோக்கு லாபம் கிடைச்சிருக்கேன். நம்ம ஹீரோவும் நான் நினைச்சிட்டு உண்மைதான். ஏன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த டிக்கெட்ஸ் சக்சஸ் ரேட்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஐயா எனக்கு இன்னும் நிறைய தாங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவரு நம்ம ஹீரோ கொடுக்காரு. அதில் பார்த்து நம்ம ஹீரோவும் 100% சக்சஸ் ரேட்னு அப்புறம் 0% சொல்லி ஹீரோ பார்த்தேன். நம்ம ஹீரோ தோற்றுறேன். அப்புறம் என்ன உண்மையாலே சக்சஸ் ரேட்டை பார்க்க முடியலன்னு சொல்லப்போ அந்த கடைக்காரரும் தம்பி இருக்குமே விளையாண்டு உனக்கு இதை அடிக்ட் ஆயிருப்பா அதனால நீ கிளம்பி போயின்னு சொல்ல அவரும் சொல்ல இந்தாங்க காசு எனக்கு இன்னும் நிறைய டிக்கெட் தாங்க கேட்கப்பறம் அவரும் நீ இன்னும் வெளியே ஆசைப்படுறியா உன கடைசி 200 யானை கூட நீ இப்ப வேஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க கேட்க 10 நிமிஷம் அழிச்சிருக்கேன். நம்ம ஹீரோ 20,000 ரூபாய் வின் பண்ணிடுற அந்த தாத்தாவும் நான் என்ன விரும்ப லக்குறான்னு சொல்லி அவரும் நினைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்க பர்சன்டேஜ் சக்சஸ் ரேட்டை காமிக்கிறேன்னு அப்பனா அது எவ்வளவு அமௌண்ட் எனக்கு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு சான்ஸ் ஆஃப் வினிங் வந்து நான் 100 யான் இல்லாட்டி அதுக்கு மேல இருக்கேன் நான் நினைச்சேன். நான் பார்க்கலாம் சொல்லி ஹீரோ பார்க்க போறேன். தாட்டாவும் நான் இது வரைக்கும் இவ்வளவு லக்கு இருந்து பாத்துக்கிறேன் நினைச்சிருக்காரு. நம்ம ஹீரோவும் சரி எனக்கு அல்லக்கு எல்லாம் தங்க கேட்க போற நம்ம ஹீரோ அந்த பாட்ட அதுல பர்சன்டேஜ் காமிச்சிருக்கு. நம்ம சாக்கா கைட்டு போய் தாட்டாவும் தம்பி நீ இப்பன்னு பாட்டா நல்லது ஏன்னா உன் லக்குன்னு தீர்ந்துருக்குமா சொல்லி நம்ம தாட்டாவும் சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அல்ல பரவாயில்ல நீங்க நான் ரொம்ப லக்கியா இருக்கேன். அப்படி நான் ஜெயகாந்தி கூட நான் சேரிட்டி டொனேஷன் நினைச்சுக்க சொல்லி ஹீரோ சொல்ல பாப்போம் லக்கி எவ்வளவு நேரம் இருக்குன்னு ஒன்றை பணம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் தானே கடையிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அவன் மனசு நினைச்சிருக்க. நம்ம ஹீரோ 10% இருக்க ஒன்னு எடுத்து பார்க்க போற நம்ம ஹீரோக்கு ஜெயிச்சிருக்கான். நம்ம ஹீரோ லக்கி என் சைட்ல இருக்குன்னு போற சொல்ல அந்த ஆட்டம் கடுப்பாயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ திருப்பி விளையாண்டுட்டு இருக்க அந்த ஆட்டவும் தொடர்ந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டான். நான் என்ன விரும்ப லக்கா இருக்குன்னு சொல்லி அப்புறம் நம்ம ஹீரோ தாட்டா இன்னைக்கு நான் கொஞ்சம் லக்கியா இருக்கேன் போல திருப்பி நான் இன்னொரு தாட்டி ஜெயிச்சிருக்கேன் சொல்ல ஆனா தாட்டா நம்ம ஹீரோ ஜெயிக்கலாம் பார்த்து மனசு விட்டு போயிடுறேன். சரி இப்ப எனக்கு 50 யான் ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் எவ்வளவு பக்கம் நான் சொல்லி பார்த்தேன். அதுல எனக்கு நிறைய காமிச்சிருக்கு. 100% 50 யான் 100% மேல இருந்துச்சுன்னா அப்புறம் 50 யானுக்கு மேல இருக்கும். அப்ப நான் கேட்கற கொஸ்டின்ஸ் வச்சுனா இங்க இருக்குல்ல அம்மிடா சொல்லி ஹீரோவும் நான் மட்டும் கரெக்டா என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணேன்னா நான் ஈஸியாக இல்லை எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேட்டையும் நான் மாட்டிடலாம் சொல்லி ஹீரோவும் நினைச்சிட்டு இருக்கேன். தாத்தா நீ பாரு ரொம்ப நான் லக்கியா இருக்கேன்னு சொல்லி நம்ம சொல்ல அவரும் தம்பி லக்குங்கிற இன்னைக்கு நிரந்தரமானதே இல்லை. அது மட்டும் டைட்டானிக் கப்பலுக்கு கூட தண்ணியில முள்ளி இருக்கு சொல்ல போற நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயும் இவருக்குங்க தெரியப்படும் ஏன்ட்ட சிஸ்டத்தை பத்தி அதோட தண்ணியில முழுக்க நானும் டைட்டானிக் கப்பல் எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோவும் இதை பார்த்து நான் இன்னைக்கு ரொம்ப லக்கியா இருக்கலான அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் லாட்டரி டிக்கெட் தராம சொல்லி கேட்க போ தாத்தாவும் டே லக்குன்னு சொல்லிட்டு இந்த கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டான் சொல்ல போற நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல இன்னைக்கு நான் லக்கியா இருக்கேன். அதோட 20 லாட்டரி டிக்கெட்டாங்க ஏன்னா ஏற்கனவே 20,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ லாட்டரி வாங்கி டேக்கணும் அவரும் பார்க்கணும் பார்த்து நம்ம ஹீரோ தோட்டு போயிடுறான். பார்த்து ஆட்டவும் எப்பா இப்ப நம்ம நிம்மதியா இருக்க சொல்லி மனசுல நினைச்சிட்டு தம்பி நானும் சொன்னேன் லக்குங்கிற என்னைக்கும் நிரந்தரம் மானதே இல்லை அது வரும் போகும்னு சொல்லி இப்ப புனிச்சா சொல்லி அவன் சொல்ல நம்ம ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேய்ச்சி பார்த்தா எல்லாரும் நம்ம ஹீரோ தோட்டு போயிடுறான். தாட்டாவும் நான் சொன்ன போய் நம்பவே இல்லை பத்தியா ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ உன எல்லா லக்கியும் யூஸ் பண்ணிட்ட போல அதனால இன்னைக்கு ஃபுல்லா நீ அன்லக்கியா இருக்க போற நீ திருப்பி எப்படி வீடு சேரும்னு தெரியல எனக்கு சொல்லி தாட்டாவும் சொல்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்புறம் அங்க பார்த்து எல்லாம் 0 காமிக்கப்போ நடுவில் ஒன்னே மட்டும் 30,000 காமிச்சிருக்கு. நம்ம ஹீரோவும் நான் இவ்வளவு நேரம் 1% ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் பாத்துருந்தேன் அப்படி சொல்ல ஹீரோ அங்க இருக்க தங்க கேட்கிறேன் நான் அதோட எதுக்க தோட்டு பண்ணா நிச்சயமா இவரையாம சந்தேகம் படாம இருக்க அவரா தம்பி நான் உனக்கு என்ன ஒண்ணு அந்த 100 யானை திருப்பி கொடுத்துறேன் அதோட நீ இப்ப நீ முடிச்சுக்க ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி அவன் சொல்ல சாருக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் ஆனா நான் இனிமேல் தான் ஆத்தட்டி ஆன்மீக போற சொல்லி நம்ம ஹீரோ மனசுனிக்க அவரும் தம்பி அப்படின்னா இருக்குன்னு சொன்ன மறந்து சொல்றாரு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி காமிக்க போறேன் அவரும் சாக்காயிட்டு இது வெறும் 10 யான் ஆணை 10,000 யான் மட்டும் சாக்காருன்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோ நான் போய் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி காமிக்க இவன் எங்க வரான்னு தெரியலன்னு சொல்லி அவனு மனசு நினைச்சிருக்கேன். நம்ம ஹீரோவும் எனக்கு கடவுள் தான் துணியா சொல்லி ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன். தம்பி நீ ஏற்கனவே ஜெயிக்கிற வழி ரொம்ப கம்மியாயிருச்சு பையன் அதோட லக்ல குறைஞ்சு சொல்லி அவன் சொல்லியிருக்க நம்ம ஹீரோ 15,000 ரூபாய் ஜெயிச்சிரு அதை போய் தாட்டம் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு
திருப்பி சாக்காயில நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்தேன். தாத்தா இருக்குமே என் லக்க பத்தி சொன்னீங்க, கொஞ்சம் திருப்பி சொல்லணும்னு கேட்க போற அவரும் ஒண்ணுமே சொல்லிட்டு நில்லுன்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு அவர் மனசுக்குள்ளேயும் இவன் ஏற்கனவே அடையாட்டி வின் பண்ணனால வின்னிங் சான்ஸ் இப்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவரும் இப்ப வின்னிங் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கனால இதுக்குமே விளையாடுவாங்க டோட்டா போவாங்க. அப்படி இருக்கப்போ என் பிசினஸ் என்ன தலை துண்டா போட்டு போக சொல்லி அவரும் நீங்க இன்னைக்கு ரொம்ப லக்கியா இருக்கீங்களா, அதனால ஏன் இப்பன்னு பார்த்து நீங்க கொஞ்சம் விளையாடலாம் சொல்லி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ பாக்குறேன், பார்த்துட்டு இல்ல காமிக்க சக்சஸ் ரேட் கம்மியானு சொல்ல ஹீரோ நம்ம எவ்வளவு நல்லா விளையாடுறது முக்கியம் இல்ல, நம்ம எப்ப நிப்பாட்டோம்னா முக்கியம் சொல்லி நம்ம ஹீரோ நான் ஏதோ பாத்தீங்க சொல்றேன். ஆனா தம்பி நீ ஏற்கனவே அடிக்கடி ஜெயிச்சல அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணலாம் சொல்ல போற ஹீரோ அடிக்கடி ஜெயிச்சிருந்தேன், ஆனா நானும் தோட்டுக்கலாம் சொல்லி சொல்ல போறேன். டாட்டாவும் இது நீ முன்னாடி பண்ணிருக்கலாம் சொல்லி கடையிட்டு இருக்காரு. சரி டாட்டா அப்புறம் பார்க்கலாம் சொல்லி ஹீரோ கிளம்பி வரேன். சரி நான் என்ன அந்த ராட்டி டிக்ல மட்டும் அந்த சக்சஸ் ரேட்டை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு நான் இந்த கருத்துருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன். அது 100 காமிக்க நம்ம ஹீரோ 100 பார்க்க போய் டக்குன்னு கம்மியாகிட்டு வர நம்ம ஹீரோ டக்குன்னு பேக் வந்துடுறேன். பேக்ல வந்தோடனே அங்க டாகி வர ஜீரோல வந்தோடனே ஜஸ்ட் மிஸ் என்ன நான் இதை இடிச்சிருப்பேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு வரப்போ அவரும் இவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சார வர போற அப்படின்னா இவர் கடவுளான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரும் பிடிக்க போறேன். நம்ம ஹீரோவும் இவர் என் மேல என்ன சண்டைக்கு போறான்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க போய் அவரும் இதுக்கு முன்னாடி நீங்க அதை எப்படி பண்ணீங்க கேட்க போற ஹீரோ நிச்சயமா இதுக்கு முன்னாடி பண்ண சாதாரண விஷயமா சொல்லி நம்ம ஹீரோவும் நான் இப்போ ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொன்னா என்ன ஆகும் சொல்லி பார்க்க அவர் 15% சரி நான் ஃபார்ச்சூன் டெல்லர் இன்னும் மூட கையில ஃபார்ச்சூன் டெல்லர் இருக்காங்க சொல்லி நான் காமிக்க பார்க்க போறேன். நம்ம ஹீரோக்கு அவர்கிட்ட 64% காமிக்க சரி இவ்வளவு முட்டலாக்க இடையே போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்ம ஃபார்ச்சூன் டெல்லர் அது மட்டும் இல்லாம குடும்பம் 2000 வருஷமா இருக்காங்க சொல்லப்ப அவர் தம்பி என்னப்பா விளையாண்டுருக்கேன் நான் சயின்ஸை நம்புறேன், அப்படி இருக்க போற நம்ம பேய் பிசாசு நம்ப மாட்டேன்டா, உன்ன குடும்பம் 2000-3000 வருஷமா இருக்காங்கன்னா ஃபேமஸாவே இல்ல, அதோட அந்த பேர் நான் கேள்விப்பட்ட கூட கிடையாது சொல்லப்ப அவருக்கு பர்சன்டேஜ் கம்மி ஆகிட்டே வருது, ஏன்னா சயின்ஸை நம்ப மாட்டேன். அப்போ தலைக்கு மேத்தரு என்னன்னு சொல்லி நினைச்சிட்டு இன்னொரு ஃபேமிலி ஏசியன் டைம்ல இருந்து இருக்காங்க, அப்பல இருந்து எங்க ஃபேமிலி வெளியில இருக்கக்கூடிய அவ்வளோக்கான கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க, அதனால தான் அவ்வளவு ஃபேமஸா இல்ல எங்க ஃபேமிலி சொல்லிட்டு மீறி சொல்லப்ப அவர்கிட்ட பர்சன்டேஜ் அதிகமாகுது. நம்ம ஹீரோவும் இன்னும் ஃபார்ச்சூன் டெல்லிங் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா நான் இதை வச்சுட்டா நான் ஈஸியா ஜெயிச்ச சொல்லப்போ அப்படியே சரி அவரும் சாக்கா போய் அவருக்கு 18% வந்துருது. நம்ம ஹீரோ அப்ப சரின்னு சொல்லி நான் என்னோட ஃபார்ச்சூன் டெல்லர் அந்த இதை வச்சு ஃபார்ச்சூன் நான் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் தான் நான் இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சேன், அதோட ஸ்டாப் பண்ண காலம் என்னன்னா எவரும் எனக்கு பனிஷ்மெண்ட் தரக்கூடாது அவர் மட்டும் தான். ஆமா ஏன்னா புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா 20,000 ரூபாய் ஜெயிக்கணும் சாதாரண விஷயமே இல்ல, நிச்சயமா நீங்க ஃபார்ச்சூன் டெல்லரா இருப்பீங்க சரி அவனும் அதை நான் என்கிட்ட வரப்ப எனக்கு கொஞ்சம் டப்பா தோணுச்சு, அதனால நான் ஃபார்ச்சூன் என்ன பார்த்துட்டு நான் பின்ன வந்துட்டேன், எல்லாரும் என்ன செத்துருப்பேன் சரியா நம்ம ஹீரோ சொல்ல தம்பி இல்ல மாஸ்டர் உங்களுக்கு இந்த சர்வீஸ் எவ்வளவு பண்ண ஆகும் அது மட்டும் நீங்க எனக்காகவும் ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லி அவனு கேட்க என்ன சொல்லி சாக்காயிட்டு இவரு என்ன ஸ்கில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி நிக்கிறான் சொல்லி ஹீரோவும் எனக்கு பேமெண்ட்ல வேணா அதோட எங்க ஸ்கில் எல்லாம் கருமா போட சம்பளப்படும் அப்படி இப்படி சொல்லும் ஹீரோவும் எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளம் உண்டு, அதோட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சொல்லி ஹீரோ கேட்க போற அவரும் நீங்க என்ன பினான்சியா ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னோட வீடை டிமானிஸ் பண்ண போறீங்க, அதுக்கு நாங்க நஷ்டீரை வைக்கலாம் இருக்கோம், அதை மேக்சிமம் இவ்வளவு கேட்ட அவங்க தருவாங்க சொல்லி அவரும் கேட்க நம்ம ஹீரோவும் சரி நீங்க என்ன ரேட்டு ஓச்சு வச்சிருக்கீங்க மனசுல கேட்க அவரும் 2 மில்லியன் சொல்ல ஹீரோ சரி சொல்லி இப்ப இந்த கணக்கா 2 மில்லியன் நஷ்டீரை கேட்டா அது கிடைக்குமே சொல்லப்போற நம்ம ஹீரோக்கு 100% 4 மில்லியனுக்கு பார்த்தா அதையும் 100% சரி 5 மில்லியன் பார்த்தா அதுக்கு 10% வாய்ப்புங்க காமிக்கிறேன். சரி நம்ம ஹீரோவும் 4.5 மில்லியன் கரெக்டாக சொல்லி ஹீரோ நினைக்கப்ப கரெக்டா 100% காமிக்கிறேன். சொல்லுங்க மாஸ்டர் நீங்க என்ன சொல்லி ஆவலா இருக்குன்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிக்கிற நம்ம ஹீரோவும் சரி நீங்க 4.5 மில்லியன் கேளுங்க அப்ப கரெக்டாக சொல்லப்ப அவரும் ஆனா 4 மில்லியன் ரொம்ப அதிகமா இருக்கு மாஸ்டர் நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி கேட்க போறேன். நம்ம ஹீரோவும் நீங்க ஏமா நம்பிக்கை இல்லையா அப்புறம் நீங்களே போன் போட்டு கேட்டு பாருங்க நான் சொல்ல கரெக்டாக சொல்லி மனசுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் எப்படியும் பவர் டெஸ்ட் பண்ணக்கூடிய இன்னும் வாய்ப்பு கிடைச்சு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்க அந்த மாஸ்டர் நம்ப முடியல அவங்க ஒட்டுக்கிட்டாங்க, மாஸ்டர் பெரிய ஆள் தான் சொல்லி ஹீரோட அவன் சொல்லிட்டு அப்புறம் மாஸ்டர் நீங்க எனக்கு இவ்வளவு பண்ணிருக்கேன் அதனால நான் உங்களுக்கு 3 லட்ச ரூபா நான் இதுக்கு நான் தரேன்னு சொல்லி அவனும் சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே சொல்லி மனசுக்குள்ளேயும் ஜாக் பட்டுறாங்க 3 லட்ச ரூபா சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். 3 லட்சம் அனுப்பி விட்டுறேன் நம்ம ஹீரோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல போய் மனசுக்குள்ளேயும் 3 லட்ச ரூபா ஜஸ்ட் லைக் கிட்டா அமேசிங்கா சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நீங்க எனக்கு எவ்வளவு ஓடி பண்ணீங்க சொல்லப்ப நம்ம ஹீரோ சரி நான் போயிட்டு சொல்லி போனேன் நீங்க அவரும் பாய் பாய் மாசம் சொல்லி அனுப்பி விட நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் மட்டும் எனக்கு கரெக்டா நான் யூஸ் பண்ணேன்னா இந்த உள்ளாட்டி நான் டாப்ல வந்தா சொல்லி வச்சிருக்கேன். நம்ம ஹீரோ வெளில வரப்ப அந்த நம்ம ஹீரோ உள்ள வந்துச்சு நாய் வெளில படுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த முட்டை நான் இன்னும் இங்கதான் இருக்கா ஒருவேளை இந்த ஓனர் தொலைச்சிடுச்சுன்னு அப்புறம் ஹீரோக்கு 100% காமிக்க ஒரு வகையில இந்த 3 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு நீயும் ஒரு காரணமா இருக்கு அதனால நான் இன்னும் மாஸ்டர் கண்டுபிடிக்க உதவி செய்யணும் சொல்லி நம்ம சொல்றேன். அதுக்கப்புறம் நாயும் அங்கிட்ட கீழே அந்த பாலை எடுத்து தூக்கி போட்டு அட அங்க இங்க அடிச்சு நாயும் மண்டி அடிச்சு நம்ம ஹீரோட மண்டி அடிச்சு கீழே நம்ம ஹீரோவும் இந்த நாயோட ஓனர் தினமும் என்னமா கஷ்டப்படுறோம் நாய் வச்சுட்டு ஹீரோ வச்சிருக்கப்ப நாய் நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துருக்கு. நம்ம ஹீரோ
முட்டை என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை நீ உன்னோட ஓனர் எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டியா? போய் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்ப நாய் ஓடி வரும். நம்ம ஹீரோவும் சரி நாய் பின்னாடியே போவோம், அது ஓனர் கண்டுபிடிச்சிச்சுன்னு சொல்லப்பறம் அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்பனா இந்த அழகான பொண்ணை நாயோட ஓனரா சொல்லி நம்ம இப்படி வேலை சொல்லி புரிய மாட்டேன். நான் சொல்லணும்னா லெஃப்ட் சைடு இருக்கு நம்ம ஹீரோ, ரைட் சைடு இருக்குன்னு வீடியோ பாக்குற 3 பேர். இப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த வீடியோ பாக்குற எத்தனை % சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேட்டானா, ஒருத்தருக்கு 100%, இன்னொருக்கு 50%, 0% வேணும். இல்ல 100% கன்ஃபார்ம் பண்ணவங்க அர்த்தம், 0% பண்ண மாட்டேங்க அர்த்தம். அதோட 15% நம்ம என்ன மட்டும் பண்ணி பார்க்கலாம். நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நீங்க பண்ணுவீங்க, இல்லை பண்ணாம கூட போகலாம். அது கம்மியானிச்சுன்னா நீங்க பண்ண மாட்டீங்க அர்த்தம். இதுல யாரோட பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டானா, இல்ல ஒருத்தருக்கு 100% கம்மிச்சுன்னா அவர்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு அர்த்தம். இன்னொருத்தகிட்ட 10,000% கம்மிச்சுன்னா அவர்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு அர்த்தம். இன்னொருத்தகிட்ட 20% காமிச்சுன்னா அவர்கிட்ட 200 ரூபா தான் இருக்குன்னு அர்த்தம். அவர்கிட்ட வச்சு நம்ம ஹீரோ கேள்வி கிட்டே மற்றவங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டேட்டா எபிசோட் கூட போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல போன எபிசோட் கடைசியில் நாய் நம்ம ஹீரோ எழுத்து வந்து தெரியுமா? அப்போ நம்ம ஹீரோ இடம் நாயோட ஓனர் அப்படின்னு சொல்லப்போ நம்ம ஹீரோக்கு 100% காமிக்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப அழகா இருக்காங்க. நானும் இந்த நாய் என்ன எழுத்துட்டு போற எனக்கு இன்னும் காசு தான் கிடைக்க போகணும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு அழகான பொண்ணை கிடைக்குன்னு நம்ம ஹீரோ நினைச்சிருக்கேன். அவங்களும் செல்ஃபி எடுக்கிற பத்தி நம்ம ஹீரோவும் நாய் தொலைஞ்சு பிறகு இப்ப செல்ஃபி எடுக்க ஜாலியா இருக்கா பத்தியான்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்கான். அவங்களும் திரும்ப உங்க வீட்டு இந்த அஸ்கி டாகி இருக்கா, யாருன்னோ டாகியும் இதே மட்டும் சொல்லி அவங்க சொல்ல ஹீரோவும் இந்த பொண்ணு முட்டாளா என்ன முட்டாள் மட்டும் நடிக்கிறாளா, ஏன்னா இது அவன் ஆயிட்டான்னு சொல்லி ஹீரோ மனசு நினைச்சிட்டு இருக்கான். உங்க அஸ்கி கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே கூட என்னோட ஓரியோ இதோ ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க அஸ்கியை பார்த்து ரொம்ப முட்டாத்தனமா நடந்துக்கு. என்னோட அஸ்கி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் தெரியுமா? அதோட நீங்க சாப்பிட போறீங்க இல்லையா, அஸ்கி டைம் நல்லாவே சாப்பிடுவோம். ஆனா உங்களை பார்த்து ரொம்ப ஒல்லியா சொல்ல போன நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கண்டுக்காம கொஞ்சம் நான் சொல்ல கேட்க முடியும் ஹீரோ கூப்பிட. அவங்களும் என்ன சொல்லுங்க நான் கேட்க சொல்றாங்கன்னா, இது உங்களோட ஓரியோடான்னு சொல்ல அவங்க என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஓரியோவா, என் ஓரியோ பெல்ட்டை கட்டி வச்சிருக்கேன் சொல்ல போற ஹீரோவும் இது இந்த பெல்ட்டை கேட்கறான். இங்க என் டாக்கியை காணும் சொல்லி அவங்களும் முடிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவங்களும் சாரி பண்ண இருக்காதோ தேங்க்யூ நீங்க நாய் கொண்டு வந்து விட்டுருக்க சொல்ல போறோம். அதெல்லாம் அவ்வளவு போய் பிரச்சனை சொல்லி ஹீரோ சொல்ல போய் அவங்களும் அவங்க வீச்சர் அக்கௌண்ட் நம்ம ஹீரோக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் இப்போ முட ஒரு பொண்ணு என்னோட வீச்சர் ஷேர் பண்ணிக்கேன், அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணு சொல்லி நம்ம ஹீரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஓரியோட சம லொல்லு பண்ணிட்டு இருக்கும் போல. அதை நம்ம ஹீரோ இதுல பார்த்தா அவங்க ஓரியோ உங்க வீட்டையே ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டு இருக்க போல, என்ன கூட என்னோட வீட்டு ஓனர் வீட்டோட துரட்டி விட்டாரு. அதோட இப்ப எனக்கு போகிறதுக்கு எந்த இடமே இல்லை, வேணுமா நான் போயிட்டு வச்சு புதுசா ரேட்டுக்கு ஹெச்பி கிடைக்குமா சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க போறேன். நீங்க இருக்கு வாடகை வீட்டுக்கு போறீங்க, நீங்க சொந்தமா வீடே வாங்கி எல்லாமே சொல்லி அவங்களும் சரி போயிட்டு வர சொல்லி போயிட்டு வராங்க. நம்ம ஹீரோ சரி அனுப்பிவிடுறேன். ஆமால இப்படி என்கிட்ட ஸ்கில் இருக்கு, அப்படி இருக்க போற நேரத்துக்கு வாடகை வீட்டுலாம் போனோம், நான் ஈஸியாவே ஒரு வீட்டு வாங்கிடலாமே, ஏன்னா நான் இப்ப ரிச் ஆச்சு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்து வந்துட்டு அப்புறம் நான் எப்படி இப்ப ரிச் ஆகி வீட்டுலாம் வாங்குறது, பணத்தை வேகமா சம்பாதிக்க என்னென்ன வழி இருக்கு, ஒருவேளை நம்ம லாட்ரி டிக்கெட் பார்க்கலாமா, ட்ரேடிங் வாட்ச் பண்ணலாம் சொல்லி ஹீரோ நினைச்சு நடந்து வந்துட்டு இருக்க போறியே சைட்ல ஒரு நேம் போற பட் நம்ம ஹீரோவும் நான் இதை மறந்தே போயிட்டேன் பத்தியான்னு சொல்லி ஆன்டி கலெக்ஷன் சொல்லி ஹீரோ எடுத்துக்கு போறேன். உள்ள ஒரு போய் அவங்களும் கூவி வித்துட்டு இருக்காங்க போடலாம். நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் சுட்ட போட்டுட்டு அங்கண்டு வரும். பாவம் புதுசான பையன் கஷ்டப்பட்டு இருக்கான், தலையில வந்து முளை கடிக்க போறான்னு சொல்லி அவனும் பக்கத்துல இருக்க பேசிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா எனக்கே ஆப்போசிட் போயிருப்பாங்க சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு அவர் கடைக்கு முன்னாடி இருக்க. அவரும் தம்பி இது அப்படிப்பட்ட பொருள் இப்படிப்பட்ட பொருள் சொல்லி பொருள் சொல்லிக்க அப்படியா நான் ஒன்னும் பாக்கிட்டேன் சொல்லி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் நீங்க என்ன இதுக்கு புடிச்சுன்னு வச்சுங்களா, ஆனா உங்களுக்கு தெரியாது என்கிட்ட இருக்க ஸ்கில் அப்படி சொல்லி ஹீரோவும் இதுல இருக்க எது ஒரிஜினல் சொல்லி ஹீரோ கேட்க போற ஹீரோக்கு 100% காமிக்கிறேன். என்னடா எல்லாமே ஒரிஜினல் இருக்க வாய்ப்பே இல்லையே, நான் என்ன நினைக்கிறேன்னா நிச்சயமா இங்க இருக்கிற எல்லாம் ஒரிஜினல் இருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இது எதை பொறுத்து மாறும் போல சொல்லி ஹீரோவும் நான் கொஞ்சம் சக்சஸ் ரேட்டை லிமிட் பண்ணணும் போல. சரி இல்ல எத்தனை பொருள் 10,000 ரூபாய்க்கு மேல சொல்லி கேட்க போற, அதுவும் 0% காமிக்கிறேன். சரி இல்ல 5 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய பொருள் ஏதாச்சும் கேட்க அது அப்பயும் 0% காமிக்கிறேன். ஆனா ஹீரோவும் சரி அங்க பார்த்தா 4,000 ரூபான்னு சொல்லி ஒரு பொருள் காமிக்கிறேன். அதை பார்த்தா ஹீரோ கிட்ட காமிங்க சொல்லி சொல்ல அவரும் தம்பி ஒரு நல்ல கண்ணுப்பா, ஏன்னா அவ்வளவு போய் பொருள் இவ்வளவு போய் பொருள் சொல்லி ஆனா இவ்வளவு ஜஸ்ட் 20,000 ரூபாய் சொல்லி சொல்றாரு. அவரும் நம்ம ஹீரோ சொன்ன விலைக்கு சாக்காயிட்டு முட்டை இன்னும் நெட்டிலே ராமம் போட்டுருவாங்க போல சொல்லி ஹீரோவும் சரி நான் போன சொல்லி கிளம்பி போயிடுறேன். அவரும் தம்பி உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சொல்ல போன ஹீரோ தெரிச்சு ஓடி போயிடுறான். இந்த தெருக்கால இருக்கக்கூடிய ஸ்கேமர்ஸ் எல்லாம் அவங்க விலையை ரொம்ப கம்மியாக பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் அதிகமாக கேட்கறாங்க சொல்லி ஹீரோ என்னோட லிமிட் எவ்வளவு 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு போறான். சரி இந்த கடையில 10,000 ரூபாய்க்கு ஒருத்தியான பொருள் வாங்கலவுக்கு ஏதாச்சிருக்கான்னு சொல்லி கேட்கப்போ ஹீரோ 10% காமிக்க. அப்பனா 20,000 ரூபாய்க்கு மேல அப்பயும் 10% காமிக்கிறேன். ஹீரோ சரி 30,000 ரூபாய்க்கு மேல ஏதாச்சும் கேட்க போற அப்பயும் 10% காமிக்க. சரி 50,000 ரூபாய் ஒருத்தர் ஒரு விஷயம் இங்க இருக்க 10% வாய்ப்பு இருக்குன்னா அப்படின்னா இது கரெக்டான ஒரு 2ஆம் சொல்லி ஹீரோ மின்னாருக்கு அவரும் நம்ம ஹீரோ பார்க்க அவர் மனசுக்குள்ளயும் இன்னைக்கு இந்த புதுசவனுக்கு நானும் பாடத்தை சொல்லணும் போல சொல்லி அவன் நினைச்சிருக்காரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட
நான் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேனுப்பா, மற்றவங்க போல இல்ல. அதோட ஸ்கேமர்ஸ் மட்டும் அதிக விலைக்கு பொருள் வைப்பாங்க சொல்லி அவனும் ஒரு பொருளை காமிக்க, அதை பார்த்தா 0% இருக்கு. நம்ம ஹீரோ இன்னும் பொருளை காமிக்கிறான், அதை பார்த்தா 5 லட்ச ரூபான்னு சொல்லி அந்த வேல்யூ இருக்க. நான் ஒன்றும் ஆர்டினரியான ஒருத்தன் இல்லை. அப்போ என்கிட்ட இருக்க இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் வேல்யூபுல்லான ஆன்டிக்ஸ் எல்லாம் வாங்கி அதை வச்சு நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆன்டிக் கலெக்டர் ஃபியூச்சர்ல ஆக போறேன். இது என்னோட லெகசிக்கான பிகினிங் ஹீரோ சொல்றேன். இவன் முட்டாளா இருப்பான்னு தெரியும், அதுக்குன்னு இந்த லெவலுக்கு முட்டாளா இருப்பான். இந்த பொருள் பழசா இருக்கு சொல்லி இதை கேட்கலாம் போல. ஆனா இது இந்த மூட்டை இருக்கிற 10ல் 9 இது ஃபேக்கா இருக்கும். அதுவும் எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இந்த மூட்டை குப்பைக்கு நான் என்ன வேலை சொல்றேன்னு சொல்லி அவரும் மனசு வச்சிருக்காரு. இவன் நிச்சயமா என் பிரைஸை எப்படி அதிகமாக்கலாம் சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடிட்டு இருக்காரு சொல்லி ஹீரோ பார்க்க போய் எக்ஸ்பிரஸ் குறிட்டாலும் சொல்லி ஹீரோ அவனே கண்ணில் அடிச்சிட்டு இருக்கான். அவரும் இந்த பொருளை காமி சொல்லி ஒன்று பானையை காமிச்சிட்டு இருக்கேன். அந்த பானையை பற்றி அவன் பேசியிருக்க போய் அவரும் இது ஜஸ்ட் 50,000 சொல்லி சொல்ல போற. நம்ம ஹீரோவும் என்னாச்சு நான் சொன்ன புரியலையா, நான் வேற போல்ட்டுன்னு சொன்னேன், அதை விட்டு இதை காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு வச்சிருக்க போய் ஒருவேளை இவருக்கு இன்னும் அந்த பொருள் 5 லட்ச ரூபா மாதிரி பொருள்னு தெரியல பொருள்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு அவட்ட இந்த பொருள் எனக்கு வேணாங்க, ஏன்னா இது வந்து டேஸ்ட் அவளுக்கு வரல, அதோட எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை, எனக்கு இது மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லி ஹீரோ அதை எடுத்துட்டு அதை பார்த்து அவரும் அப்பெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் நல்ல கண்ணு இருக்குப்பா, இதை நான் என் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வரேன், இது விலை வந்து 8,000 ரூபா, இது நிச்சயமா நீங்க வாங்கினீங்க விற்கப்போ நல்ல ஒரு விலைக்கு விற்கலாம், இது 8,000 ரூபா, இது உங்களுக்கு கரெக்டான இருக்கு, இது அதிகமாக கம்மியாகவும் சொல்லப்போம். ஹீரோ 8,000 ரூபான்னு சொல்லி பார்க்கப்பட்டு உண்மையான விலையும் 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா கம்பேர் பண்ண போல 8,000 கம்மியா இருந்தாலுமே கூட அதோட இவரை பார்த்தா இன்னும் இதோட உண்மையான வேல்யூன்னு தெரியல போல. இவருக்கு இதை பத்தி தெரியுமா சொல்லி கேள்வி கேட்க போய் அது 0% காமிக்குது. அப்படின்னா இவருக்கு அதை பத்தி இன்னும் தெரியல. என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்க வரைக்கும் உங்களா என்கிட்ட ஹைட் பண்ண முடியாது சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். அதோட நம்பருக்கு இந்த பிரைஸ் வைக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் சொல்லி நிச்சயமா இவரும் எப்படியாச்சும் பிரைஸ அதிகமாக்கலாம் பாப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இதோட பேஸ் லைன் என்ன தெரிஞ்சுக்கணும். இதை என்னால 4,000 ரூபாய்க்கு வாங்க சொல்லி கேட்க போறோம். 100% காமிக்குது. சரி 3,000 இல்லாட்டி 2,000 கேட்க போற, அப்படி 100% கம்மி ஹீரோ 1,000 சொன்னா அதுக்கு 80% கம்மி. நானும் பேராசையா இருக்க கூடாது, 2,000 ரூபாய் கரெக்டாக சொல்லி ஹீரோவும் 8,000 ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் சொல்லி கேட்க போய் அவரும் தம்பி இது ரொம்ப நல்ல போறப்பா, 8,000 ரூபாய் அதிகம்லாம் இல்லை, அதோட நீ ஒரு ரேட்டர் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க போய் மனசுக்குள்ளேயும் இந்த நான் வெறும் சில 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனா இது இவ்வளவு விலைக்கு வீலாம் நான் நினைச்சோட பார்க்கல. 2,000 ரூபாய் எப்படின்னு சொல்லப்போ அவன் சாக் ஆயிட்டு ஏன்னா இவ்வளவு கம்மி பண்ணிட்டேன், நிச்சயமா இன்னைக்கு டீல் ரொம்ப கஷ்டமா இருக்க போறேன். நம்ம ஹீரோவும் 2,000 ரூபாய்னா சரின்னு சொல்லுங்க, இல்லாட்டி எனக்கு இது வேணாம் சொல்லி சொல்லப்போ அவரும் என்னப்பா 2,000 பரவாயில்ல, ஆனா நேற்று ஒரு அழகான பொண்ணு வந்து இதை என்கிட்ட 9,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாப்பா இந்த மட்டும் ஒரு விஷயத்த அப்படின்னு அவரும் புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டாரு. நம்ம ஹீரோ டைம் போட்டுட்டு வர போயே இன்னைக்கு எனக்கு ரொம்ப அடிஸ்டும் நினைச்சிட்டு போனேன். அவரும் எனக்கு இன்னைக்கு நான் அடிஸ்டான்டா, நான் இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கினேன், இது மட்டும் குப்பையெல்லாம் இவ்வளவு அதிக விலைக்கு நான் ஒரு ஆன்டிக் சொல்லி விட்டுருக்கேன், அதோட இது வாங்க வரையும் சரியான முட்டா பையங்களா இருக்காங்க, அதோட இந்த 2,000 ரூபாய் டீலும் ஒரு நல்ல டீல் தான். நேற்று வந்து ஒரு பொண்ணு வந்து 9,000 ரூபாய் சொல்ல போனா, இன்னைக்கு 2,000 ரூபாய், நான் எவ்வளவு நல்ல சேலரின்னு சொல்லி அவனும் அவரே பாராட்டிட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்கவரும் இதுக்கெல்லாம் நிக்காச்சும் உனக்கு ஆப் வரும்டா சொல்லி சொல்லி முடிக்கல, அதுக்கும் வந்துருச்சு. பட்டியா நீ விட்ட தெரியுமா ஏமாத்தி அந்த பொண்ணை வந்துட்டா சொல்ல போற, நிச்சயமான பொண்ணு வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ண போறான். அவரு சொல்ல இவர பேர் வந்து வாங்க, அவரும் நல்லா பாத்துக்க என்ன பாத்துக்கோ சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அவரும் அவன் பொண்ணு கிட்ட வந்தோடனே எங்க கடையில ரீசேல்னு கிடையாது, ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னு அவள் தான் சொல்ல போறேன், எங்க இருக்கானா இங்க போச்சு சொல்லி அவங்க கேட்க இது எங்க போச்சு, அவங்களும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு போனதுமா அதான் கேட்பாங்க. நான் அதுக்கு 10,000 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் தரேன் சொல்லி சொல்லப்போறேன். அவரும் இன்னும் அவ்வளவு 50,000 போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது அவ்வளவு விலையா இருக்குன்னு நினைச்சு பார்க்கலாம். அந்த புதுசானவனுக்கு அவர் உண்மையான வேலை தெரிஞ்சிருக்கான் சொல்லி அவரும் மனசு வச்சிருக்க போற, என்ன இவ அம்மடியா இருக்க பார்த்தா இன்னும் கூட அதிகமாக்கணும் போல சொல்லி உங்களுக்கு இது பட்டன் கூட நான் இன்னும் அதிக தரேன் 7,000 ரூபாய் இல்ல 80,000 ரூபாய் தரேன் சொல்ல போற. அந்த பக்கத்து கடைக்காரனும் சாக்கிட்டு இருக்க போய் வாங்குவோம் சொல்ல ஒவ்வொரு ரேட்டுக்கும் அடி விழுந்துட்டு இருக்கு அந்த ரேட்டாலேயே. என்ன உங்களை பட்டியல் என்ன சொல்லுங்க கேட்க போற. அவரும் நான் ஊரே ஏமாட்டிருக்கேன், ஆனா என்னையும் ஒரு ஏமாட்டிட்டு இருக்கான் சரி அவரும் கடையிட்டு இருக்கேன், இதான் பையன் நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவரும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். சரி 1 லட்ச ரூபா சொல்ல அவங்க சரி 1 லட்சம் ரூபாய் ஓகேன்னு சொல்றாங்க. அதை கேட்டா அவரும் போங்கடான்னு சொல்லி அவரும் படுத்துற ஏமா அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அது ஏற்கனவே விட்டு போச்சுமா, அதுவும் எவ்வளோக்கு நினைக்கிற 2,000 ரூபாய்க்குறான் சொல்லி அவனு சொல்ல அப்படியே விடமாட்டான் சொல்லி அவனும் கடுப்புல இருக்காரு. அவனும் என்ன விட்டு போச்சேன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்க அப்புறம் கவலைப்படாதீங்க நான் அதை திருப்பி வாங்கிட்டேன்னு சொல்லி அவனு சொல்ல அங்க சைட்ல சொன்ன கேக்குது 3 லட்ச ரூபான்னு. அந்த சொன்ன என்னன்னு கேட்க அங்கன்னா அவங்களாம் இந்த பையன் ரொம்ப நீ லக்கியா இருக்கான்ப்பான்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அங்கே நீ விட்டத்தைமான பையப்புல அவனை பட்ட எல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவனு சொல்ல அவங்களும் இடியா ஏன் வெள்ள தேவனா குறுக்குவான்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ காமிச்சா 3 லட்ச ரூபா வேணா சொல்லியிருப்பான். டாட்டா வச்சிருக்க அப்புறம் என்ன இவன் 3 லட்ச ரூபா வேணா கூட சொல்லிட்டான்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க
போய் அவரும் 3,50,000 சொல்றாரு. அதை கேட்டு அந்த வாங்க போயிலும் சாக்காவ தம்பி இருக்குமே ஏற்ற முடியாது சொல்ல ஹீரோ உள்ள வைக்கிறேன் பார்த்தா அவரும் தம்பி அதுக்குன்னு இப்படி பண்ணலாமா நீயே சொல்ல ஒரு வேலையை சொல்லப்படுறேன் ஹீரோவும் உங்களை பார்த்தா நல்ல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுங்க அதனால அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்குன்னு ஆசைப்படுறேன் என்னோட விலை ஒன்னு 5 லட்சம் ரூபா சொல்ல அவருக்கு 100% காமிக்கிறேன் அப்புறம் சரிப்பா நீ சொன்ன ஓகே நானும் உன் ஃப்ரெண்டா சொல்ல போறேன் 5 லட்சமா சொல்லி வாங்க சாக்கா போய் சுட்டினாங்களா உங்களுக்கு தெரியுமா இந்த பொருளை இவன் இங்கதான் எங்கேயோ வாங்கினா நம்ம அது மட்டும் இல்லாம விட்டு முட்டா பையனா இருப்பான்னு சொல்லி சரி வாங்க நீ இருக்க போய் மூஞ்சி வச்சுக்கேன் சொல்லி அவனும் கேட்க சைலண்ட் ஒரு சவுண்டு 5,50,000 சொல்லி அவங்களும் கேட்க நம்ம ஹீரோவும் கிளியர் ஸ்கின்னு அழகான முகம் அது மட்டும் இல்லாம நல்ல லாங்கான காலு இன்னும் ஒரு பேக்கேஜ் சொல்லி ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்து நிச்சயமா பெரிய ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவங்க சொல்லி ஹீரோ மனசு நினைச்சிட்டு இருக்க அப்படியே முன்னாடிலாம் நிச்சயமா இன்னும் பார்க்க மாட்டேன் ஆனா என்கிட்ட இப்ப இந்த மட்டும் ஸ்கில் இருக்கனால ஒரு சூடான கோழியை கூட என்னால இப்ப ஈஸியாவே இருக்க முடியும் சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு இருக்கான் இப்ப அவங்க இது இருக்க இவ்வளவு விலை கொடுத்து வாங்க வராங்க சொல்லி சொல்றாங்க என்னோட கிராண்ட் பையன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு அவர் என்ன மன்னிக்கணும்னா இதை நான் வாங்கி கொடுத்தாரே அவர் என்ன மன்னிப்பாரு அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம இவ்வளவு விலைவோ அவரை கொடுத்து வாங்கிட்டு போன சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்தா நிச்சயமா இவங்களும் இந்த பொருளை வாங்குற வந்திருக்காங்க போல சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்கப்படி நம்ம ஹீரோ ஒரு இடத்த பார்க்க ஐயா நல்லா இருக்கீங்களா நீங்களும் வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு நீங்க எனக்கு 2,000 ரூபாய்க்கு விட்ட பொருள் இங்க எனக்கு 5,50,000 கேட்க வந்திருக்காங்க சொல்லி ஹீரோவும் நம்ம வாங்க சொல்ல சுட்டி எல்லாரும் அந்த விட்ட முட்டா போய் நீடானா சொல்லி எல்லாம் கலாச்சிட்டு இருக்க நம்ம வாங்க முடியல சாமி சொல்லி அவனும் இடிஞ்சு போய் விழுந்துறாரு 5,50,000 ரூபாய் இது உனக்கு போன் பண்ணி இப்ப என்கிட்ட கொடுத்து சொல்லி அவங்க கேட்க நீ இருக்குமா இங்க டீம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஆஃபரை நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அவனும் சொல்ல அவங்களும் என்ன சொல்லியிருந்தாலும் இன்னும் அவரும் விக்கல நீங்களும் வாங்கல அப்படி இருக்கப்போ எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குல்ல அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க இன்னும் இந்த பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூடா பேசுறான் சொல்லி தாட்டம் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாங்க 2 பேருமே நம்ம ஹீரோ என்னடா என்ன பாக்குறீங்க நீங்க 2 பேரும் வாங்க வந்திருக்கீங்க அதனால நீங்க 2 பேருமே பேசி முடிவு எடுத்துக்கன்னு சொல்ல நிச்சயமா இன்னைக்கு இந்த பிரைஸ் அதிகமாக போகுது ஆனா எனக்கு அது கவலையே எல்லாம் சொல்லி அவங்க மனசு நினைச்சிருக்கு போய் அவரும் 5,60,000 சொல்றாங்க அவங்க 5,70,000 அவரும் 5,80,000 6 லட்சம் சொல்லி போக போய் அந்த தாட்டம் ஏன் உன எங்கேயோ பார்த்து மட்டும் இருக்குமா உனக்கு அவரை திரும்ப சொல்லி அவரும் ஒருத்தர் கேட்கப்படி அவரை என்னோட டாட்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்கப்படி இங்க என்ன ஒரு சின்ன உலகம் அப்பனா அவன் டாட்டாரா இதை வாங்கிட்டு வர சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருக்கான் ஏன் அப்படின்னு சொல்லி அவரும் அவன் டாட்டாவும் அவரு எப்படின்னா சொல்லி ஒரு கடையை அடிச்சிருக்கப்படி ஹீரோவும் இதை வாங்குறீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு தாத்தா இன்னும் நீங்க வெயிட் பண்ணிடுங்க நான் உங்களை டாட்டாவை மீட் பண்ணக்காக கூட்டிட்டு போன சொல்லி அவங்களும் டாட்டா வெயிட்டி விட்டு ஹீரோட்ட 6 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க குட்டி மணிப்பா சொல்லணும் கூட நான் இப்ப 300 மடங்குக்கு லாபத்து வச்சிருக்கேன் இப்ப நான் ஒரு மில்லியனர் ஆயிட்டேன் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்த்தேன் என்கிட்ட ஒரு அனிமையோட புரோட்டகனிஸ்டுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லி மனசு நினைச்சிட்டு இருக்கான் நம்மளோட ஹீரோ கண்ணில புலி வந்து மேடம் உங்களுக்கு ஃபீச்சர் கொஞ்சம் எனக்கு தர முடியும் சொல்லி கேட்கறேன் அது கேட்டவங்களும் ஏன் கேட்க போற உங்களை பார்த்து அவங்களுக்கு ஆன்டிக்ஸ் பொருள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல நான் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லி நீங்க வந்து வாங்கிக்கணும் சொல்லி ஹீரோ சொல்றோட இந்த ஃபீச்சர் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லி கேட்ட மாதிரியுமே அங்கே நான் ஆரம்பிக்கிறேன் இவனுக்கு என்னென்ன பிரச்சனை சொல்லி அவங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க போறேன் என் ஹீரோ ஹே லேடின்னு சொல்லப்போற யாரா ஒன்னும் லேடின்னு அவங்க கேட்க அவங்க மனசுக்குள்ளேயும் இவன் என்ன சன் ஆஃப் லக்னு நினைச்சிருக்கானா இவனுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும் அதிகமா இருக்கு சொல்லி உன்னை பார்த்தா இன்னொரு பெரிய பையன் மட்டும் தெரியும் சொல்லப்போ நம்ம ஹீரோவும் நான் இந்த பொண்ணோட பெரியவனா இருக்க எத்தனை % வாய்ப்பு இருக்குன்னு கேட்கப்பறம் ஹீரோக்கு 0% காமிக்க அப்ப சரி இந்த பொண்ணு ஏன்டி விளையாண்டுட்டு இருக்காளா ஆனா என்கிட்ட அந்த ஸ்கில் எல்லாம் இருக்கேன் அப்படி இருக்கப்பறம் நான் எவ்வளவு நல்ல பையன் இந்த பொண்ணு நான் காமிக்க வேணாமா சரி உங்களுக்கு 20 வயசா இருக்க எத்தனை % வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்க போறேன் இன்னொரு % காமிக்கிறேன் ஹீரோ அப்பனா உங்களுக்கு 20 வயசு தானே அப்பனா இந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுதா ஆனா எனக்கும் 20 வயசு தானே என்னோட பர்த்டே எப்பனா செப்டம்பர் 30 என்னோட பர்த்டே அப்புறம் இந்த பொண்ணுக்கு எத்தனையா இருக்கும் உங்க நிச்சயமா சின்ன பொண்ணா இருக்கணும் அப்ப ஏன் இவங்க அடுத்த 3 மாசத்துல பொறுக்கல நானும் இவங்களும் ஒரே நாள்ல போனதான்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்க போறேன் அதுக்கு 100% காமிக்கிறேன் அப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க சொல்லி ஹீரோவும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க அதாவது பொருள் டைம் எப்ப சொல்லி எல்லா % கால்குலேட் பண்ணி நான் முடிச்சுட்டு ஹீரோவும் நான் எப்படி ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹீரோவும் இப்ப நம்ம ஆத்துட்டு ஆரம்பிக்கலாமா சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு அவங்களும் இதெல்லாம் எனக்கு வெறும் டைம் வேஸ்ட் சொல்லிட்டு அவங்க போறேன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டேன் சொல்லி ஹீரோ சொல்ல போறேன் என் மனசுக்குள்ளேயும் உங்களுக்கு நான் உண்மையான கருவுன்னா என்ன காமிக்க சொல்றேன் உங்களுக்கு இந்த வருஷத்தோட 20 வயசு ஆகுது செப்டம்பர் 30 போந்திருக்கேன் நான் சொல்ல கரெக்டா சொல்ல போறேன் அவங்களும் சாக்காவ நம்ம ஹீரோவும் நான் சொன்ன பார்த்து நீங்க நிச்சயமா ஆச்சரியப்பட்டிருப்பீங்க ஆனா நான் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சேன் சொல்ல போறேன் அவங்களும் இதை நான் நம்புவோம் சொல்லி அவங்களும் ஹீரோ பார்த்துட்டு என்ன ஒரு ஜோகம் சொல்லிட்டு அவங்க போற நம்ம ஹீரோவும் சரி நம்ம மெயின் பிக்சரை இறக்கலாமா சொல்லி ஹீரோ அவங்க உங்ககிட்ட இன்னும் சொல்லிட்டேன் நீங்க போன வந்து செப்டம்பர் ஆஃப்டர்நூன் 30ஆம் தேதி 3:30 தானே சொல்ல போறேன் எப்படிறான்னு சொல்லி அவங்க சாக்காம சுட்டின்றவங்களாம் பாட்டி அவன் கண்டுபிடிச்சிடான பொண்ணு எக்ஸ்பிரஷன்ல பார்த்தா அவன் சொல்ற உண்மைலாம் போல இவன் ஃபார்ச்சூன் தெரியலாம் சொல்லி அவங்களாம் பேசியிருக்க போறிய ஆனா அங்கண்டவங்களும் ஆனா இந்த காலத்துல எல்லாத்தோட போன்ற நான் எப்படி கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாச்சு அப்படி இருக்க போற இவன்
அவங்கள பற்றியான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி இந்த நேரத்துக்கு கரெக்டாக சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பற்றி எல்லாம் ஃப்ராட்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் ஒருத்தன் மாசுக்கு அமிச்சா தமாசாக்கவே உங்க வேலையா இருக்கேன் சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்கேன். நானும் முடிக்கல, அது ஒன்றும் 30 இல்ல, அது 24. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து பிறந்தோடனே 30ஆம் தேதி செப்டம்பர் ஆஃப்டர்நூன்ல பிறந்திருக்கீங்க. டைம் எத்தனைன்னா 3:24:36 சொல்லி ஹீரோ சொல்ல, அவங்களும் அவங்க அம்மா போனை போட்டு நான் எப்ப போனதுன்னு கேட்காங்க. அம்மாவும் நீ போனதரா 3:30 ஆஃப்டர்நூன் செப்டம்பர் 30மா, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா சொல்லி கேட்க போறேன். அம்மா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் சொல்ல முடியுமா, அதாவது நான் எப்ப போன டைம் 3:24 கேட்க போறாங்க. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் ஞாபகம் இல்லை, நான் கொஞ்சம் என்னோட எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்து சொல்ல போற, கொஞ்சம் கழிச்சு சொல்றாங்க. அதுவா கரெக்டா சொன்னா 3:24:36 சொல்லி நீ போந்திருக்குமா சொல்ல போறான். அவங்களும் சாக்காக போறாங்க. அம்மாவும் எதுக்கு மேல கேட்டிருக்கேன். நம்ம ஹீரோவை பார்க்க அவங்களும் நான் எப்படி எல்லாம் பண்ண சொல்லி நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு இப்படி நீங்க பாக்குறேன் எனக்கு வெக்கமா சொல்லி சொல்ல போறேன். அவங்களும் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் சொல்லி அவங்களும் போக நம்ம ஹீரோ சரி நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், நான் இது எல்லாத்தையுமே வெறும் கெஸ் வச்சு சொல்ல அவங்களும் செகண்ட்ஸுக்குள்ள கரெக்டா சொல்ல கெஸ்ஸிங்க சொல்லி அவங்களும் கேட்க, நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் இவன் போற ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். சரி நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறேன், நான் ஒரு ஃபார்ச்சூன் இல்ல, அதனால இல்லை ஈஸியா கால்குலேட் பண்ண சொல்லப்பட அவங்களும் ஃபார்ச்சூன் தெல்லாம் சொல்லி சாக்க வர்றாங்க. இருந்தாலும் பல போலியான ஃபார்ச்சூன் தெரியல இருந்தாலுமே கூட அவங்க நடுவில் என்ன மெட்டர் ரொம்ப வித்தியாசமா சொல்லி ஹீரோவும் கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நீங்க பிளாக் அண்ட் போட்டிங்க சொல்ல போற அவங்களும் வாயை முறம் சொல்லி கட்டுறாங்க. இவங்க வண்டல இருந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி எதுவுமே எங்கேயும் பேசவே இல்லை அப்படிதான் சொல்லப்போற நம்ம ஹீரோக்கு 100% காமிக்கிறேன். அவங்கள எங்கடா பாத்துட்டாங்க சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்க, என்னோட உள்ளுணர்வு வச்சு பார்க்க போற இவங்களுக்கு பசங்க லவ் பண்ண பிடிக்காத இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்ல ஹீரோக்கு அப்புறம் அவங்க 100% காமிக்கிறேன். நம்ம ஹீரோவும் அப்பனா இவங்க இன்னும் லவ் பண்ணவே இல்லையான்னு சொல்லி சொல்ல போறேன். அவங்களும் இப்ப என்ன சொன்ன சொல்லி அவங்க சாக்க அப்புறம் அவங்களும் அந்த தாத்தா பக்கற பார்த்தோன்னே ஹீரோவும் இப்ப நான் என்ன சொன்னேன் புரிஞ்சுக்கணும் சொல்ல அவங்க சொல்ல அவங்களும் என் கூட வர சொல்லி இழுத்துட்டு போய் முட்டு சொல்ல வச்சு இதெல்லாம் இப்ப தெரிஞ்சு கேட்கப்போ நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்ச சொல்ல போறேன். அவங்களும் இந்த வாய்ப்பில் சொல்றாங்க. நம்ம ஹீரோ உங்க நம்பிக்கை இல்லாண்டி நான் இன்னும் சொல்லிட்டேன், உங்க உடம்புல முட்டை 3 மாச்சம் இருக்கு, இது அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சொல்ல போற அவங்கள வைக்க பார்த்துக்கிட்டே அத்தனை நம்ம ஹீரோக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் இன்னைக்கு ஏதாச்சும் நல்ல பொருள் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு ஹீரோ போய் நீ நான் உங்களுக்கு ஃபார்ச்சூன் கோர்ஸ் சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்து சொல்லி ஹீரோ வந்துட்டு இருக்கான். இந்த சக்சஸ் ரேட்டை வச்சு மற்றவங்களோட சீக்கிரத்தை கூட என்ன தெரிஞ்சுக்க முடியுது, ஆனா நான் நினைச்சுவா பார்க்கல இன்னைக்கு இந்த மட்டும் அழகான பொண்ணு நான் பார்ப்பேன். நம்ம ஹீரோ பக்கம் பார்த்து இந்த ஓல்டு மணி யாருக்கு போன போறாரு, ஒருவேளை குயிங்கோட சீக்கிரத்தை பத்தி அவங்க வீட்டுல சொல்ல போறாரோ, குவிங்க வேற யாரும் இல்ல அந்த பொண்ணுடா. அதுவும் 0ல இருந்து டக்குன்னு பர்சன்டேஜ் அதிகமாயிட்டு இருக்க அப்புறம் ஹீரோவும் என்ன சக்சஸ் ரேட் அதிகமாயிட்டு இருக்க, ஒருவேளை இது அவங்க தெரிய போறேன் இல்லாட்டி இது காணும் நானும் குவிங்குக்கும் நடுவில் தொடர்பான சொல்லி ஹீரோவும் கேட்கப்படியே இருக்கு 100% காமிக்கிறேன். ஹீரோவும் அந்த தாத்தாவை பார்க்கப்ப தாத்தாவும் போன்ல பேசியிருக்கு. நம்ம ஹீரோவும் ஒருவன் தாத்தா வந்து உங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் ஒப்பிக்க போறாடும் சொல்ல போற, அதுக்கு 100% காமிக்கிறேன். ஐயோ அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் மெசேஜை போட்டு விட்றேன். அவங்க என்ன மெசேஜ் பார்க்க போறேன், நீங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்களே அதை பற்றின சீக்கிரம் உங்க ஃபேமிலிக்குன்னு தெரியாது அப்படி இருக்க போற, அது உங்க ஃபேமிலி தெரிஞ்சுமோ சொல்லி பயமாக சொல்லி ஹீரோ சொல்ல போற. அதை பார்த்து அவங்க சாக்காவ அவங்களும் வெளில வந்துட்டு ஹீரோ பார்க்க போய் ஹீரோ கிட்டேயும் அவங்க என்ன சொல்றேன்னு கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு டைப் பண்ணி விடுறோம். அது என்னன்னா இன்னும் 5 செகண்டுக்குள்ள உங்க ஃபேமிலி கிட்ட போன் சொல்ல போற. ஹீரோ சைலண்ட் அவங்க பார்க்க அவங்களோட போன் வந்தது, நீ உனக்கு வீட்டுக்கு வா, ஏன்னா நாங்க உங்கள்கிட்ட பேச வேண்டிய நிறைய சொல்லி அவங்க கூப்பிடப்போ நம்ம ஹீரோவும் நிச்சயமா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்க நடந்துடலாம், ஏன்னா என்கிட்ட அப்பா அம்மாக்கு அவங்க குழந்தைங்க மேல பாசம் இல்லாம இருக்க போறேன்னு சொல்லி ஹீரோவும் நான் வீட்டை விட்டு வெளியே தனியா வந்தோடனே எனக்கு ஒரு சக்சஸ் ரேட் என் கையில இருக்கு, ஆனா நான் இப்படி அழகான பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கிண்டல் அடிக்காம போயிருக்க மாட்டீங்களா. டக்கு நம்ம ஹீரோக்கு போன் வர, அந்த போன்ல பார்த்தா நம்ம ஹீரோ அம்மா போன் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பிளைண்ட் டேட்டா, எனக்கு இன்னும் 20 வருஷம் ஆகுது, எனக்கு பிளைண்ட் டேட், அதுவும் நான் போக மாட்டேன் சொல்ல போறேன். இப்ப எல்லாம் சொல்லி போட்டு நம்ம ஹீரோவும் ஆளுக்கு முன்னாடி போய் கலந்துருக்கேன், என்னால அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாலும் கூட கொஞ்சம் சீக்கிரமா வர ஜென்ரல் கலந்து சொல்லி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பறம் இவங்கள பூரா அழகான பொண்ணுக்கு இருக்கிற பிளைண்ட் டேட்டோ சொல்லி ஹீரோ நினைச்சிருக்கப்பறம் அவங்களும் வராங்க. கோயிங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை இவங்க இதெல்லாம் கோயிங்கோட பார்ட்னரா சொல்லி ஹீரோ நினைக்க போய் 100% காமிக்கிறேன். ஃபேமிலி அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட் வந்து எனக்கும் குவிங்குக்கு நடுவில் செயினை பிரேக் பண்ண போறா, இங்க ஒருத்தர் வந்து பிரேக்கப் பண்ணிக்க சொல்றாங்க, இன்னொரு வந்து நான் அப்படியேதான் இருப்பேன் சொல்றாங்க. இது என்ன ஆக போறோம் சொல்லி ஹீரோ முடிச்சிருக்காவ. அவங்களும் ஹீரோ பார்த்துட்டு அவங்க கையை தட்டி விட அவங்களும் ஹீரோ பாக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோ ஏமா என்ன இப்படி பார்க்க சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களும் ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்க என்ன பயம்பு, என்னோட பேர் வந்து மூவ் இயர், நான் அவங்க சந்திச்சு ரொம்ப சந்தோஷம், நம்ம 2 பேரும் ஒன்னா வாங்கலாம் சொல்ல அழகிட்ட நம்ம ஹீரோ சக்கா சுட்டி இருக்க எல்லாமே சக்காவ குங்க அழுதுட்டு நம்ம ஹீரோ என்ன ஒரு குழப்பம்னா சொல்ல போறேன். நீங்க என்ன சொல்றீங்க என்ன பாட்டுன்னு சொல்ல போறேன். ஹீரோ ஐயோ நான் உங்களதான் சொல்றேன் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ளயும் இந்த பாட்டை ஒரு ஏஞ்சல வண்டி ஜம்ப் பண்ற மாதிரி தெரியல சொல்ல போறமே. அவங்க டக்குன்னு நான் ஒன்னும் ஜோக் பண்ணல சொல்லி அவங்களும் கட்டிப்பிடிச்சிடுறாங்க. ஐயோ திடீர்னு என்னாச்சு சொல்ல போறோம். ஹீரோ தட்டி விட்டு வெளில போய் அவங்களும் ஹீரோ பக்கம் நம்ம ஹீரோ அவங்கள பக்கம் டக்குன்னு அவங்களும் கிஸ் பண்ணிடுற. அதை பார்த்து நம்ம கிங்கும் சாக்காயி உடஞ்சி போயிடுறாங்க. நம்ம போலாமா சொல்லி அவங்க கேட்க போறோம். ஹீரோ எங்க நிற்கிறேன். அவங்களும் எதுவா எங்க அப்பா அம்மா பார்க்க வீட்டுக்குன்னு சொல்ல போறோம். ஹீரோவும்
நிச்சயமா முயலுக்கு சந்தோஷமா இருக்காரு. இங்க என்ன சீல்டை யூஸ் பண்ணி குயிங்க கிவ் அப் பண்ண வைக்க பாக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ சொல்லப்போற ஹீரோக்கு 100% கருத்து நம்பிக்கிறேன். நான் இதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், ஆனா எனக்கு இது தப்புன்னு தோணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போய் அவங்களும் முடிச்சு பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோவை. என்னடா இன்டர்நெட் ஸ்கில் இருந்தாலுமே கூட இவட குயிங்க சீக்கிரம் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ அவங்களும் சரி நம்ம போனா சரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் நிச்சயமா இவங்க அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. உண்மையிலே இவ என்ன சீல்டா மட்டும் யூஸ் பண்ண பார்க்கல, ஏன்னா இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்க பாக்குறான். இப்ப கூட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லி அவங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்லி அவங்கள ஏமாற்ற கவர்னர் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போ ஹீரோக்கும் 100% சொல்லி வருது. மூயன் சிலம் ஹீரோ கூப்பிட அவங்களும் நீங்க ஏற்கனவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்களே, அப்படி இருக்க கவலைப்படுறீங்க இப்ப சொல்ல போற ஹீரோவும் நான் கிரி எல்லாம் பண்ணேன், நீ தானே எனக்கு பண்ண அப்படி இருக்க என்ன போய் சொல்ல அப்படிங்களாங்க. டக்குன்னு அவங்களும் கண்ணீரோட நம்ம ஹீரோவும் நீ என்னாச்சு இவளுக்கு திடீர்னு நானும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆகணும் அவங்கள சொல்லவே இல்லையே, அப்படி இருக்கப்பறம் ஏன் இவங்க இப்பெல்லாம் பண்ணாத நினைச்சிருக்கப்பறம் தெரியுமா அங்க கிராம அப்பா நான் வீட்டுக்கு வந்தா சொல்ல முய திருப்பி பிளைண்டுக்கு போயிட்டு பசங்களை கூட கசமுசா பண்ணிட்டு வரையும் சொல்லி அவங்களும் கட்டப்போற முயலும் ஆமா இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அலோ ஆக்டிங் சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளயும் நான் இங்க இருக்க வந்தேன்னா நான் ரொம்ப சாஃப்ட் ஆர்டர் தான், அது மட்டும் இல்லாம நான் எப்படி ஆக்டிங் பண்ண போறேன் எனக்கே தெரியல சொல்லி ஹீரோவும் நான் தான் இவங்களை இன்னைக்கு பெரிய ஆப்பிள்னு காப்பாற்ற போறேன்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க. ஓ இதான் பாய் ஃப்ரெண்டாமா வரப்படி சொல்லிட்டு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் கூட வரேன்னு சொல்லி அவங்க நல்ல விதமா பேச என்ன பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சோன் வைக்க நம்ம ஹீரோ யாரும் நினைச்சிட்டு இருக்கேன். அவனுக்கிட்ட வந்துட்டு என்ன ஒரு மேனம் நீ சொல்லி ஹீரோவா அவனுக்கு பிடிக்க நானும் இவரும் ஹைஸ்கூல்ல இருந்தே ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், ஆனா இங்க படிப்பு காரணத்தால நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம், ஆனா இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் சொல்ல போறாங்க. அம்மாவும் ஓ அதனாலதான் உன்னோட லாஸ்ட் இயர்ல உன்னோட மார்க் அதிகமாடிச்சா இப்ப நம்ம தெரியும் சொல்ல போறேன். ஹீரோவும் எனக்கு இப்ப நாங்க சொல்லி ஒரு ரியாசனை வைக்க வாப்பா என் கூட சொல்லி அப்பாவும் இழுத்துட்டு போவேன். நம்ம ஹீரோ கட்டிட்டே வரேன். நம்ம ஹீரோவும் என்னமா பண்றாங்க சொல்லி நம்ம அவங்கள பார்க்க அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தேன் நீங்க 2 பேரும் இங்க கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துருங்க, நான் அப்ப போயிட்டு கொஞ்சம் பாலத்தை கொண்டு வர சொல்லி அப்பாவும் சொல்ல இது அவங்கள பொண்ணா சொல்லி ஹீரோ கேள்வி கேட்க போற 100% கரெக்டா அமைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு போறாங்க. அப்பாவும் நான் பழத்தை கொண்டுட்டேன் வரேன் மெடியா வைஃப் என்னமா இங்க பண்ணிட்டு சொல்லி அப்பாவும் அவங்க தள்ளி விட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் நீங்க நடத்துங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனு சொல்ல நான் இப்ப முறை எங்க அப்பா அம்மாக்கு என் பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறதுனால அவங்க கொஞ்சம் இப்படி பண்றாங்க என்ன மன்னிச்சுங்க சொல்லப்போ நம்ம ஹீரோ அப்படியே சொல்லி சொல்றான். ஓ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கே இவ்வளவு பண்றாங்களா பரவாயில்லையே சொல்லி ஹீரோ வச்சிருக்க போறேன். இப்படி பின்னாடி கேமராவை கொண்டு வந்த பார்த்தா 2 பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ணாம இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணிருக்குமே நேரம் சொல்லி எங்க அப்பாவும் கேட்க எங்க அம்மாவும் ஏங்க உங்களுக்கு இந்த வயசுல தேவையாரு ஹே அம்மடியாரு கரெக்டான போய் அவனை போய் பிடிச்சிடலாம் சொல்லி அவரும் வாயை போட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் கடம்தான் சொல்லி அவரும் ஒரு கட்டி எடுத்து அப்படியே நம்ம ஹீரோ உள்ள காமிச்சாரு தெரியாம நம்ம ஹீரோவும் இங்க நடக்கிற ஒண்ணுமே புரியவே இல்லை, அவங்க கூட ஒழுங்கா என்ன நடக்குன்னு சொல்லி அவங்க பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நினைக்க நம்ம ஹீரோ கிட்ட வர போற அவங்க பின்னாடி போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஓ நீ தப்பா புரிஞ்சுட்டீங்க போல நம்ம வேணும் ரெக்கண்ட பேசலாமே சொல்ல போறேன். சாரி நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் அந்த ஊருக்குலாம் போலாம் சொல்ல போற நம்ம ஹீரோவும் சரி நீங்க சொல்ல எனக்கு புரியுது நான் கொஞ்சம் கேப் விட்டு சொல்லி ஹீரோ பின்னாடி வந்து நிக்க அடைப்பட்ட அவங்களும் சக்காயிட்டேன். சரி வேணுமா நான் வேணுமா என்ன அடாப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எந்த பக்கம் பார்த்தோம் செம்ம பர்ஃபெக்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்களே இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்துட்டா எவ்வளவு ஜாலியா இருக்கும் சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு நான் இப்ப அவங்க கையை பிடிச்சா அவங்க எதுவுமே பண்ணாம இருக்கேன் எத்தனை % வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் 18% காமிக்க நம்ம ஹீரோவும் அப்புறம் கட்டி பிடிச்சான்னு சொல்ல போற அதுக்கு 74 காமிக்க அப்புறம் கிஸ் பண்ண சொல்ல போற 69 காமிக்கிறேன். நம்ம ஹீரோவும் ஓ அப்பனா நான் இல்ல பண்ணலாமோ நினைக்கப்புறம் இல்ல பண்ணக்கூடாது, ஏன்னா நான் வெறும் ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா அம்மாவை ஏமாற்றக்காக நான் ஒரு நல்ல பையன் அப்படி இருக்க போறேன் இந்த மட்டும் விஷயம் நான் இருக்கு பண்ண போறேன் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வர போறேன். கால் திருக்கி விட்டு கீழே வந்துடுறேன். அந்த சவுண்டை கேட்டோன்னே அப்பா அம்மா எல்லாம் உள்ள வந்துடுறேன். என்னமாச்சுன்னு சொல்லி அப்பா வர நம்ம ஹீரோவும் கையில கட்டியா பார்க்க அப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்க நீங்க இருக்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்புறம் சும்மா சர்ப்ரைஸ் சொல்லி அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் எதுவுமே பண்ணலையடா நீங்கள விட என்ன உள்ள கூட்டிட்டு வந்து விட்டீங்க, அவர் மட்டும் இரு கட்டி வச்சிருக்காரு என்னமோ நடந்து முடிச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றேன் ஒருவேளை நான் மியூர பாய் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படின்னு நினைக்க போறே அங்க வெள்ளப்பட்ட எங்க அம்மாவும் ஒழுங்கா பைட்டேமா அவன் உங்களுக்கு பொண்ணுமே பாசம் நினைச்சா போய் பேசுங்க அதை விட்டு என் கட்டியை கொண்டு போய் கேட்க போறேன். அவனை பார்த்தாலும் ஒரு நல்ல பையன் மட்டும் தெரியுது, ஆனாலும் கூட அவன் பையன் சப்போஸ் என் பொண்ணு பாஞ்சிட்டானா என்ன பண்றது என் பொண்ணு அவளுக்கு வீணா போறதான்னு சொல்லி அதான் நான் போனேன்னு சொல்லி அவன் சொல்லி நம்ம ஹீரோவும் இதுக்கு மேல பாய் ஃப்ரெண்டா நடிச்சா எனக்கு ரொம்ப டேஞ்சர் சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைக்க போய் அவங்களும் நீங்க நல்லா இருக்கீங்க கேட்கறாங்க. நம்ம கடைசியா ஒரு விஷயத்த சொன்னேன் இது வந்து குடும்ப பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு நான் சொல்லி நம்ம ஹீரோ நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்களும் கோவமா ஆகுறாங்க. என்னன்னு எவ்வளவு நாளைக்கு என்ன மட்டும் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி உங்க அம்மா அப்பா 2 பேரும் ஏமாட்டிட்டு இருக்காரு, உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்க எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அவங்க இவ்வளவு பண்றதுக்கு ஒரே காரணம் உன் மேனக்கு பாசம் தான் அப்படி இருக்கப்ப நீ அவங்களே ஏமாற்றணும்னு நினைக்கிற பத்தியா இந்த பிரச்சனையை முடிக்க ஒரே வழி போயிட்டு அவங்களோட பேசி இருக்கமே என்ன வேணா நம்ம பாத்துக்கலாம் சொல்லி ஹீரோ அவங்ககிட்ட சொல்ல போறிய அவங்களும் நானும் சரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ போற எனக்கு கடைசி ஹெல்ப் பண்ணிட்டு போவோம் சொல்ல போறேன். அவங்களும் என்ன சவுண்ட் கேட்கிறேன்
என்ன சவுண்ட பார்த்தா வாக்குவோட பண்ண மட்டும் இருக்கேன். என்ன 2 லிட்டில் கப்புள்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? இல்ல உங்களால அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. அது காரணம் நீ கட்டி கொண்டு போய் மிரட்டினாரா? இப்ப 2 பேரும் சண்டை போட்டனால நிச்சயம் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க. சரி நாம தடுத்தவனு சொல்லி அவங்க அம்மாவை சொல்ல நம்ம ஹீரோ வெளில வந்துட்டு கிளாஸ் பண்ணிட்டு போவேன். இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகணும்னு சொல்லி ஹீரோ தம்பியார போனாருப்பா ஆன்டி தெரியாம சூப்பர் சூக்கு ஓட்டிட்டாம்பா சொல்ல போற நம்ம ஹீரோவும் அவங்க சொல்ற கேட்ட நம்ம ஹீரோ கீழே பட்டா சூப்புல இருக்கு. நீ என்னம்மா பண்ணி சொல்லி ஹீரோ சாக்காவ என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க சொல்லி நம்ம மியூனை கேட்க போற எங்க அப்பாவும் இப்ப நீ பண்ணி வச்ச வேலையால இந்த ஷூவை இப்படி போட்டு இப்ப வீட்டுக்கு போவான் சொல்லப்ப எங்க அம்மாவும் தம்பி ஒரு வேலை நீ வேணுமா நைட் இங்க தங்கிப்பான் சொல்ல போறேன். நான் ஏற்கனவே முயற்கிட்ட ஏதாச்சும் கிளியர் பண்ணிட்டேன். அப்படி இருக்க போறேன் நான் இங்க போனா கரெக்டா இருக்கும் சொல்ல போறேன். எங்க அப்பாவும் தம்பி அவங்க சொல்ல கரெக்டாம்பா நீ வேணுமா இங்க தங்கிக்க நைட்டு அப்பா கேட்க போற நம்ம ஹீரோ இன்னும் அம்மாவோட அப்பாவோட அக்காவோட தங்கச்சியோட பொண்ணோட பேட்டிக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க பார்க்க போற சொல்லி ஹீரோ போவேன். நம்ம ஹீரோ அவங்களுக்காக தான் போயிருக்கான்னு சொல்லி அவங்களும் நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க போய் பின்னாடி பார்த்தா அப்பா அம்மாவும் இன்னும் அம்மாவோட பாட்டாவும் சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன அப்படி ஓச்சிட்டு இருக்காங்க. அப்படி நைட்டு காமிச்சு நம்ம ஹீரோவும் பணத்தை ஈஸியாகவும் சேஃபா சம்பாதிக்க ஒரே வழிதான் இருக்கு. அதோட பணத்தை சம்பாதிக்கிறதும் ரொம்ப ஃபன்னாக இருக்கு. நாளைக்கு நாள்ல நல்ல பொருள் ஏதாச்சும் கிடைக்குமா பார்க்க சொல்லி ஹீரோவும் எங்க போவான்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆன்டி கலெக்ஷன் அப்படி கடையில் காமிச்சா அங்க போட்டு நம்ம வாங்குவோம். நான் ஊரே ஸ்கேம் பண்ணா என்னையும் ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டான் சொல்லி அவனும் கோவிச்சாக்க அப்ப அவன் கடைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இங்க இருக்க பொருள் நல்லா இருக்குமா கேட்க போறான். ஆமா சார் இங்க இருக்க செம்மையா இருக்கும் சொல்லி அவரும் சொல்ல போய் யாருன்னு பார்த்து நம்ம ஹீரோட அவரும் நம்ம ஹீரோ வந்தர பாட்டு சாக்காவ என்ன மிஸ்டர் வாங்க நல்லா இருக்கீங்களா நீங்க கண்ட்ரி சைடு போயிட்டு ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா சொல்லி ஹீரோ கேட்க நீ கரெக்டான டைம்ல வந்திருக்கேன் ஏன்னா நான் நைட்டு பகலுமா நிறைய பொருளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நிச்சயமா இல்ல ஒன்னாச்சும் உனக்கு பிடிக்கும் சொல்லி அவனும் சொல்ல மனசுக்குள்ளேயும் இந்த வாட்டி நான் உனக்கும் நிறைய நல்ல பொருளா வச்சுக்கேன்டா நீ மட்டும் வாங்கு அதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் வரும்போது நம்ம சொல்ல ஹீரோ போனட் பண்ணி பார்த்துருமா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பள்ளி வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்காரு. சரி மிஸ்டர் வாங்க உங்களோட பெஸ்டான பொருள்லாம் கம்மிங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இதெல்லாம் பாருங்க இது ரொம்ப நல்ல பொருள் நான் வில்லேஜ் செல்லு கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் இந்த பொருளை வாங்க 50,000 ரூபா செலவு பண்ணி இதை நான் வாங்கிட்டு வந்தேன். அவர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நான் ஏற்கனவே வில்லேஜஸ்னு கேட்டு பார்த்தேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு நல்ல பொருள்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அந்த காலத்தை சேர்ந்த ஒரு பெரிய வம்சாவளியாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இந்த பீங்கான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் உன்ட்டு ஒன்றும் சொல்லிட்டா என்னோட கெஸ் என்னன்னா இது வந்து டங் வம்சாவளியை சேர்ந்ததாக சொல்லப்போ நம்ம ஹீரோவை கேட்ட சொல்லி சாக்காவ தம்பி இது பற்றிலாம் வெளில சொல்லிடுறப்பா ஏன்னா ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் அதோட நம்மளுக்கு மட்டும் தெரியும் இந்த பிங்கா வந்து டாங் ஃபேமிலி சென்டர்னு ஏன் இது நீ என்னோட ரெகுலர் கஸ்டமர்னால உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மிஸ்டர் வாங்க அவ்வளோ வேல்யூபுளான நீங்க விற்க போறீங்களா அதுக்கு நீங்க எவ்வளவு விற்பீங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறேன். நம்ம ஹீரோ 16 சொல்ல அதுக்கிட்ட சாக்காவ நீங்க ஒன்றும் கவலைப்படுறீங்க நான் இந்த மொட்டை செட்டியுமே 60 யானுக்கு வாங்கிக்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கிட்ட அவங்க சாக்காவ இதை பார்த்தா இது ரொம்ப ஸ்கில்லான ஆளுங்க இதை உருவாக்கி இருப்பாங்க போல அப்படி இருக்க போல இது நிறைய ஃபேக்டரியில இருந்து வரப்பட்டதான் நிச்சயமாவே இருக்கும் நிச்சயமா உங்களை ஏமாட்டிடுங்க மிஸ்டர் வாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படுறீங்க அது நானும் கூட வந்து இந்த மட்டும் அழுக்கான போல வந்து தேடலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இல்ல தம்பி நீ ரொம்ப தப்பா சொல்றேன்னு சொல்ல போற நம்ம ஹீரோவும் கவலைப்படுறீங்க 60 யானுக்கு ரொம்ப சீப்லாம் இல்ல கவலைப்படுறீங்க நான் 60 யானு கொடுத்தவங்கன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை வரான்னு சொல்லி ஹீரோ நெஞ்சால் தட்ட என்னடா சொல்றேன் சொல்லி அவனும் கேட்க நம்ம ஹீரோவும் கவலைப்படுற வாங்க நான் உங்களை நிச்சயமா கஷ்டப்பட விட மாட்டேன் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் கம்மிங்க அதுக்கப்புறம் நான் கரெக்டான பிரைஸ் சொல்றேன் சொல்லி ஹீரோ சொல்ல இந்த பீங்கா செட் வந்து டாங் ஃபேமிலி சேர்ந்துறான் சொல்லி ஹீரோ கேட்க போறேன் அதுக்கு 14% கரெக்டுங்க நம்ம ஹீரோ அதை பார்க்காமயே எனக்கு நல்லா தெரியும் இது நிச்சயமா ஃபேக்கா இருக்கும் சொல்லி ஹீரோ சாப்பிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்போ பர்சன்டேஜ் பக்கம் என்ன 14% அப்படின்னா இந்த இல்ல ஒண்ணு உண்மையா இல்ல இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இது விலை மட்டும் 10 மில்லியன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டு ரெடி தொண்டில் மாட்டிக்க வாங்க நீங்க இது விலை எவ்வளவு சொன்னீங்க மீன் விலையில மாட்டிக்கிடுச்சு உங்களை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நீங்க வெறும் எனக்கு 6 லட்ச ரூபா தாங்க இந்த மொட்டை பீங்கன் செட்டுமே உங்களுக்கு சொந்தமாயிரும் 6 லட்சமா சொல்லி ஹீரோ கேட்க போற அவரும் இது ரொம்ப அதிகம் இல்ல வேணுமா உங்க டிஸ்கவுண்ட் பண்ணி 5 லட்சம் தாங்க சரி அல்ல எந்த பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு பணம் தந்தா சொல்லி ஹீரோ பணத்தை அனுப்பிவிடுறேன் அவரும் பணத்தை அனுப்பிவிடுற பார்க்க ஹீரோ கிளம்புற அவரும் பார்க்க என்ன இன்னும் தப்பா இருக்கே இல்லாட்டி ஒரு வேலை எல்லாம் ஒரு சின்ன இருக்குமோ இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த காலத்து பசங்களாம் இன்னும் சன்னா ஃபிளாக்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்ன ஒரு விவரம் தெரிய பைய போல நான் வெறும் டேங்க வம்சாவளி சேர்ந்த பொருள்னு சொன்னேன் அதுக்கே நம்பியார் வாங்கிட்டு போயிட்டேன் இவன் தலையில ஈஸியா மிளகா அடிச்சிட்டு போயிடலாம் போல சொல்லி நம்ம வாங்க நினைச்சிட்டு இருக்கேன் நான் அவங்ககிட்ட 5 லட்ச ரூபாய்க்கு வித்துறேன் பணம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸியா இருக்குல்ல நிச்சயமா அந்த பையன் பிள்ளைக்கு 5 லட்ச ரூபா நஷ்டமா இருக்கும் இனிமே என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்க அப்புறம் அவர் தலையில மண்ணை வரி போற மட்டும் ஒரு காலில் வந்து ஒரு பொண்ணு இறங்கி நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட ஒரு பீங்கானை வித்துட்டு போனேன் தெரியுமா அந்த பீங்கானை திருப்பி வாங்கிக்கிறேன் அதுக்கு பதிலாக வேணுமா உங்களுக்கு 1 மில்லியன் தரணும் சொல்லப்ப நம்ம வாங்குவோம் என்ன 1 மில்லியனா சொல்லி அப்படியே மனசு விட்டு பேர திருப்பியும் பீங்கன் வாங்கிட்டு போறான் ஹீரோல கேட்க வந்திருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பீங்கன் வந்து என்னோட
டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கப்பறம் நான் அதை விட்டு போட்டேன். அதை கொஞ்சம் எங்க திரும்ப தர முடியுமா அவன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன் சொல்லி அவங்க கேட்க, நான் உங்களுக்கு தர வேணாம்னு நினைக்கல, ஆனா அது ஏற்கனவே விட்டு போச்சுமான்னு சொல்லி அவரும் சொல்ல போறேன். அங்கே பக்கம் இந்த கடைக்காரரும், டே வாங்க நீ இந்த பைய போல எந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஏமாற்றணும்னு தெரியல, அவன் ஆக்சுவலா 5 லட்ச ரூபா கொடுத்து இதை வாங்கிட்டு போயிருக்கான் வாங்கிட்டேன். அப்படி இருக்க போல வாங்கிக்க அதிகமான பெனிஃபிட் இருக்கும், ஏன்னா எல்லாம் சும்மா கடையில செய்யப்பட்ட டூப்ளிகேட் போல்டானே சொல்லி அவரும் சொல்ல போறேன். வாங்க உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, ஏன்னா நீ அதெல்லாம் விட்டு போட்டு தெரியுமா அந்த பைய போல ஏமாத்தி. ஆமாப்பா அதெல்லாம் ஒரு திறமை வேணும், அதெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி அவன் சிரிச்சிருக்க போறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல மனசுக்குள்ளயும் எனக்கு இது உண்மைன்னு தெரியல, ஆனா நான் செல்ஃப்ல எல்லாத்தையும் கொஞ்சோண்டு விட்டு போட்டேன். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனா எனக்கு சோழி முடிச்சு விட்டாங்க போக சொல்லி அவங்களும் அழுதுட்டு இருக்க போறேன். அழுகாரே, அது தாத்தா என்ன கஷ்டப்பட்டு செஞ்சோமே கூட அது ஃபேக்கதான். நீ போயிட்டு உன் கிராண்ட் ஃபாதர்ட்ட போயிட்டு மன்னிப்பிக்கல, அதுக்கு போய் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படி இருக்க போற நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருக்கு? யார சொன்னாரு ஃபேக்குன்னு? அது ஒரு டாங் சென்ற பீங்கர், அது என்னோட ஆன்சிஸ்டர் கிட்ட நாங்க கொண்டு வந்துட்டோம். அப்படி இருக்க போற நிறைய பேர் இந்த 10 மில்லியன் கூட உங்களுக்கு தரோம், எனக்கு வந்து வித்துருங்க சொல்லிருக்காங்க, ஆனா எங்க கிராண்ட் பாரு யாருக்குமே விற்கல. என்ன 10 மில்லியனா? வாங்க நீ வேற லெவல் வித்தனம் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நேத்ரா உனகிட்ட 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு 6 லட்ச ரூபாய்க்கு விட்டான். இன்னைக்கு பார்த்தா ஒரு பிங்கன் செட்டை வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு அது ஒருத்தர் என்னமோ 10 மில்லியனா இருக்கு அப்படின்னு சொல்லி என் பக்கத்து கடைக்காரன் சிரிச்சிருக்க போறேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க, பிங்கான வாங்கிட்டு போனான், அவன் எந்த பக்கம் போனான்னு சொல்லி கேட்க போறேன். வாங்க அந்த இடத்த காமிக்க, அந்த இடத்துக்குள்ள காமிச்சா நம்ம ஹீரோவும் தாத்தா கண்டு பேசிட்டு இருக்கேன். தாத்தாவும் பரவாயில்ல, காம்பினேஷன் எல்லாம் நல்லா இருக்கு, அதோ கலரும் நல்லா இருக்கு. இந்த பாட்டு அப்படி என்னோட வீட்டுல இருக்க மட்டுமே இருக்குப்பா, அதோட கன்ஃபார்மா சொல்லுவேன், இது என் வீட்டுல இருக்க மட்டும் அப்படியே அச்சஸ்லாம் இருக்கு. இது ரொம்ப விளையாடான பீங்கன், இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. நீங்க கூட இப்ப சொன்னீங்களா இந்த வாங்குற உங்ககிட்ட விட்டானு, நான் என்னோட பேட்டியில உங்ககிட்ட வித்துட்டான்னு நினைச்சேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாங்கம் சென்ற ஒரு பீங்கான், அதுவும் ஒரே மட்டும் இருக்குன்னா நான் வச்சிருக்கேன் தாங்க. அந்த பீங்கான் வந்து அவருக்கு சொந்தமானதா கேட்க போற கருத்துக்க 100% காமிக்கிறேன். அப்படின்னா இந்த பொருள் வந்து தாட்டாக்கு சொந்தமானரா அப்படின்னு சொல்லி மிக சாக்கா போய் தாட்டாவும், தம்பி என்ன பாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாட்டான்னு சொல்லி மிக சொல்ல போறேன். ஹீரோ மனசுக்குள்ளேயே வாங்குறேன், இதை அவர்கிட்ட திருடி ஏண்ட விட்டுட்டோம்னு கேட்பற 0% காமிக்கிறேன். அப்படி இதெல்லாம் என்னவா இருக்கும்? ஒருவேளை இவரோட பேட்டி அவட பேட்டி வாங்கிட்டு வித்துட்டாலோ அப்படின்னு சொல்லப்போ 100% காமிக்க என்ன ஒரு முட்டாள்தனமான பேட்டின்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க போறேன். இதே மட்டும் பொருள் வந்து 12 மில்லியனுக்கு வந்து ஆப்ஷன்ல போயிருக்கு. அப்படி இருக்க மிஸ்டர் பைபோ, நான் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட 9 மில்லியனுக்கு வாங்கிக்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ 9 மில்லியனா? ஒரு வகையில இந்த பொருள் அவருக்கு சொந்தமானதா? அப்படி இருக்கப்போ நம்ம கேருக்கு நான் வெட்டுக்கொண்டு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் பணத்தை தண்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்டே அவரும் இதான் தம்பி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஏதாச்சும் வருங்கால புது பொருள் கிடைச்சிச்சுன்னு வந்து காமிப்பா, நான் வாங்கிக்கிறேன் சொல்லப்போ நம்ம ஹீரோ சரி சொல்லிட்டு வரான். அப்படி நம்ம ஹீரோ வெளியே வரப்போற கரெக்டா அந்த பொண்ணு வராங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா இருக்கான், அதனால இப்ப ஓடி வந்தா கீழே வந்துருவான்னு நினைக்கப்ப அதுக்கு 100% காமிக்கிறேன். கொஞ்சம் மெதுவா ஓடிவாங்க, இல்லாட்டி நீங்க கீழே வந்துருவீங்க சொல்லி ஹீரோ சொல்ல, ஏன்னா நான் கீழே விழுந்துருவா, நீ தேவன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ திட்ட, நான் இப்ப என்ன சொல்றேன்னு சொல்லி இந்த பொண்ணு என்னை இப்படி திட்டிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க போறேன். ஒருவேளை இந்த பொண்ணு ஒன்னு டாட்டா ஒரு பேட்டி அவர் பண்ணலாம் சொல்லி ஹீரோ கேட்க போறேன். 100% காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கிளம்ப சொல்லி நம்ம ஹீரோ நினைக்க போறேன். அவங்களும் ஹீரோ சொன்ன உடனே வலிக்கு கீழே விடுவா, நம்ம ஹீரோ அப்படியே அங்க குடிக்க அவங்க நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிருக்காங்க. அவங்களும் எப்படி இது நடந்துச்சு, இவ என்ன ட்ரிக் பண்ண நான் கீழே விடுவேன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க போறேன். சுட்டி இந்த எல்லாரும் 10 பக்கத்துல இன்னும் மட்டும் பண்றாங்க பத்தியா, இவங்களும் மேனஸ்னு ஒண்ணு இல்லை சொல்லி எல்லாம் பேசிருக்க போறேன். அவங்ககிட்ட என்ன கீழே இறக்கி விடுறா, நான் பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் நீங்களே பாருங்க சொல்ல போற பார்த்தா நம்ம ஹீரோ பிடிக்கவே இல்லை. அவங்க நம்ம ஹீரோவே கட்டி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பின்னாடி பேர் நம்ம ஹீரோவும் சரி இதுக்குமே இங்க எந்த வேலையில நான் போறேன்னு சொல்ல போறேன். டே நில்றான், நான் உங்களை எதுவும் பண்ணவில்லை, நீங்க தானே வந்து ஜம்ப் பண்ணீங்க, நீ ரொம்ப லக்கியா இருக்கு, எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கனால நான் இப்ப இங்க இருந்து போறேன், என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை உனக்கு நான் ஃபர்ஸ்ட் தரேன், அதுக்கப்புறம் நம்ம உன்கிட்ட பேச நிறைய சொல்லி அவங்களும் உள்ள போறேன். அதுல பார்த்தா பிக் ப்ரோன் போட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ நினைச்சுக்க பார்க்கல என்ன இப்படி பிக் ப்ரோன் ஆகுவான்னு. இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இப்ப எப்படி செலவு பண்றது, நான் போயிட்டு வீட்டை வாங்கிட்டா நன்றி கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு போயிட்டு அப்புறம் வாங்குவோம். அவன் தம்பி கோச்சிக்காம நீ யாரை எவ்வளவுக்கு தம்பி விட்டேன்னு அப்ப நம்ம ஹீரோவும் அதுவா நான் 9 மில்லியனுக்கு மிஸ்டர் சோக்கிட்ட நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன். அவரும் அப்படியா நல்லதுன்னு சொல்லி அவன் சொல்லப்போ நம்ம ஹீரோவும் இவர் ரொம்ப கைண்டா இருக்காரு, நான் இவ்வளவு விலைக்கு விட்டப்ப கூட அவர் எந்த சர்ப்ரைஸுமே ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பத்தி நல்ல விதமா பேசிட்டு போறேன். அவரும் தம்பி இனிமேல தம்பி ஆட்டோமேட்டிக் சொல்லி அவன் நினைச்சிருக்காரு. அப்படின்னு கடைக்குள்ள காமிச்சா தாட்டாவும் அதை பத்தி பார்த்துட்டு இருக்க போறேன். சரி தாத்தா எனக்கு இங்க எந்த வேலையும் இல்லை நான் போறேன்னு சொல்ல போறேன். இங்க போறீங்க வாமா சொல்லி கூப்பிடுறாரு. நீ எதுக்காப்பா இங்க வந்திருக்கேன்னு தெரியல, ஆனா நீ கரெக்டான டைம்ல வந்திருக்க, ஏன்னா உன்னோட கிராண்ட்பா உனக்காக ஒரு பொருளை காமிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி அவரும் அந்த பொருளை காமிக்க, அதாவது இவங்க எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னா 200 ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க, ஆனா இவர் எவ்வளவுக்கு வாங்கினாருன்னா 9 மில்லியனுக்கு. நான் கொஞ்சம் லேட்டா போனேன், அதுக்கு கிராண்ட்பாவே இது வாங்குவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இது நான் இப்ப டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷன்ல இருக்கேன்.
என்னாச்சு இப்படி என்ன இருக்கேன் அதெல்லாம் என்ன இருக்கான்பா நீ நேற்று கூட எனக்கு முக்கியமான பொருள் ஒண்ணு நீ வித்துட்டு சொல்லி அவன் சொல்ல போய் ஒரு நிமிஷம் சொல்லி அவரும் அந்த பொருளை பார்க்க இல்ல இப்படி மட்டும் சொல்லி அவரும் சொல்ல போய் கிராம்பா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் ஹாஸ்பிட்டல் போறேன் சொல்லி அவங்களும் பாய் சொல்லிட்டு போவேன் டாட்டாவும் கட்ட போய் அவங்களும் பாட்டி போன போய் டாட்டா ஒம்பளுக்கு சொல்லி அவங்களும் மாட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் டாட்டாவும் பிடிக்க வரப்போறேன் பாட்டியும் பேச்சில அவர் அடிச்சு போறேன் அதுக்கப்புறம் அவங்களும் வெளில வரப்போறேன் நினைச்சு கூட பார்க்கல இது இவ்வளவு வேகமா நடக்கும்னு எனக்கு மட்டும் இது முன்னே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை என் தாட்டா வாங்குறதுக்கு முன்னாடி நானே போய் வாங்கியிருப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தவன்டா நிச்சயமா அதை வித்திருப்பானே ஆனா கண்ணு நல்ல கண்ணு சொல்லி அவங்க பேசிட்டு அப்புறம் ஹீரோ கடி கிட்ட அவரு என்னப்படி யாரும் நினைக்கிறாங்க சொல்லி ஹீரோ வச்சிருக்கப்படி 100% ஹீரோவும் வாங்குறேன் என்னை பற்றி நினைக்காதுன்னு நினைக்கிறேன் இப்ப வாங்க போயிட்டு பழைய ஆன்டிக் பிசினஸ் சொல்லி ஃபேக்கான வாங்கி என்கிட்ட விற்கலாம் பாக்குறாரோ அதுக்கு 100% கமிக்க அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னன்னா பண்ணணும் கூட என்கிட்ட இந்த சிஸ்டம் இருக்கு அப்படி இருக்கப்போ நான் இப்படி ஏமாறுவேன் என்னவா இருந்தாலுமே கூட லக்க பொறுத்தான் அமையும் ஏன்னா என்கிட்ட என்ன சூப்பர் பவர் இருந்தாலுமே கூட இந்த மட்டும் ஆன்டிக் ஸ்ட்ரீட் எல்லாம் இந்த மட்டும் பொருள் கிடைக்க ரொம்ப அரிதான விஷயம் தான் அந்த பொண்ணு மட்டும் இன்னைக்கு போயிட்டு அந்த பொருளை முட்டாள்தனமா விற்காம இருந்தானா நான் ஒரு மில்லியனியரா இருக்க மாட்டேன் அவ என்னமோட ஒரு ஆன்டிக்க வெறும் 200 யானுக்கு வித்திருக்கா ரொம்பவும் சேம் ஃபுல்லானது இந்த பணக்காரங்க உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கே எனக்கு முடியல சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருவேன் ஆனா சமீபத்துல நான் பார்த்து எல்லா பொண்ணுங்களும் ஒரு வீட்டுல வித்தியாசமா தான் இருக்காங்க அந்த வகையில இந்த பொண்ணு இப்ப அந்த ஸ்டேஜ் சேர்ந்துட்டாளா நம்ம ஹீரோ சொல்றோம் ரைட்டா ஏன்னா நம்ம ஹீரோ வாழ்க்கையில பாக்குற ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு மார்க்கமா இருக்கு சரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இப்ப நான் நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆன்டிக் பீஸ் நல்லா கிடைக்குமா கேட்க போற நம்ம ஹீரோக்கு 100% காமிக்கிறேன் இதை பார்த்தா நிச்சயமா அதிகமா பணத்தை நான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க போறேன் இது நிச்சயமா காட் ஆஃப் ஹெல்த்தோட பிளெஸிங்கா தான் இருக்கும் ஒரு மேனுக்கு நிச்சயமா ஒரு நல்ல காரணம் முக்கியம் அப்படி இருக்கப்போ நான் போயிட்டு நல்ல ஒரு கால் டீலர்ஷிப் கிட்ட போகணும் சொல்லி ஹீரோ பஸ் ஸ்டாப்புக்கு வரேன் என்ன அங்க பார்த்தா திருப்பி அந்த பொண்ணு இருக்காங்க இயற்கை வாங்கியிருக்காங்க நினைச்சிருக்க அப்புறம் அவங்களும் டெஸ்ட் மெசேஜ்னா எப்படின்னா குரூப்ல போட்டுருக்காங்க அவங்களும் அதுல என்ன போட்டிருப்பாங்க அவங்க என்ன போட்டிருப்பாங்க எப்படி கிராம்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா ஒரு தப்பான பொருளை விட்டு போட்டேன் அதனால ரொம்ப கோவத்துல இருக்கிறேன் அதோட நான் காரை வேற அங்கேயும் பட்டி வந்தனால என்ன எடுக்க கூட முடியல சொல்லி போட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு முட்டாள்தனமான பொண்ணு சொல்லி ஹீரோ பார்க்க போய் என்ன சைட்ல பாக்குறேன் அங்க பார்த்து ஒருத்தர் நின்று இருக்கேன் இவனா தேர்தல் பார்க்க போற 50% அதுக்கப்புறம் அவனும் அவங்க கிட்ட வரப்போற நான் நிச்சயமா சொல்லிடான் சொல்லி ஹீரோவும் அவங்க டைப் பண்ணி விடுறான் என்ன போட்டிருப்பானா முடிஞ்ச அளவுக்கு இருக்க வேண்டிய ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன் திருப்பி இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இவன் மட்டும் இப்ப பேசிட்டோம் அதுக்கப்புறம் இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ்ல திருப்பி நீ ஏன் சொல்லி போட்டிருக்கேன் நம்ம ஹீரோவும் நீங்க திருப்பி என்கிட்ட இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா நான் உங்களை ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனா நீங்க என்கிட்ட இப்படி பேசினாலே அடுத்தடி பாருங்க நான் உன்கிட்ட மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்லி ஹீரோ சொல்லப்படி அங்க பஸ் வந்துடுது பஸ் வந்து அவங்களும் ஏற போற பின்ன அவனும் டச் பண்ணிடுறான் அதில் பாட்டு அவங்களும் பார்க்க போறேன் சாரி தெரியும் கும்பல்ல தள்ளி விட்டாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் அவனும் அவங்க கிட்ட வரப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு சீரியஸா எடுத்துக்கலாம் சொல்லி ஹீரோவும் இல்ல அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இதுக்கு மேலே போய் உழுக்கலாம் சொல்லி ஹீரோவும் நிப்பாட்டான்னு சொல்லி வரப்போறேன் அப்படியே அவனும் நெஞ்சு குட்டை விட்டு கையை பிடிச்சாரு தூக்கி போட்டு அதை நம்ம ஹீரோ சாக்காவ அங்கே எல்லாரும் இங்க என்ன நினைச்சு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது அவங்களும் என்னை இப்படியே தொடப்பட்ட அதெல்லாம் அடிச்சு விட்டு சொல்ல ஹீரோவும் அடி ஆட்டி ப்ரூஸியோ தங்கச்சி போல சொல்லி ஹீரோ சாக்காயிட்டு இருக்கேன் பரவாயில்ல இவன் சொன்ன திருப்பி நடந்திருக்கு இவ என்னோட சுற்றி இருக்கு எல்லாத்தையும் நல்லா பாக்குறான் சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா ஒருவேளை நானா அந்த மிங்க நான் வாங்கி விட்டுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என் சொல்லி முடிஞ்சு நான் உடனே இவ்வளவு வெயிட்ல முடியுமோ அந்த வெயிட்ல இந்த பொண்ணு தூரமா போனேன் போயிட்டு ஒரு மிஸ்டர் கூட போயிட்டு என்ன டீலர்ஷிப் பார்க்க போகணும் சொல்லி ஹீரோ நினைச்சிருக்கப்படியே அது 0% காமிக்கிறேன் என்னடா சொல்றீங்க ஒருவேளை பஸ் லேட்டா போகுமோ இல்லாட்டி வேற என்ன நடக்க போறேன்னு சொல்லி ஹீரோ சாக்கா போறேன் ஒருவேளை டிராபிக் ஜாம் இல்லாட்டி ஆக்சிடென்ட் நடக்க போறோம் சொல்ல அதுக்கு 0% காமிக்கிறேன் ஹீரோ இதுவும் இல்லாட்டி வேற என்னவா இருக்கும் ஒருவேளை கேங்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் கேங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பஸ்ஸை சுட போறாங்களா இல்லாட்டி கேங்ஸ்டர் வந்து இந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்ண போறாங்க கேட்கப்பறம் 2% காமிக்கிறேன் ஒருவேளை இந்த பஸ்ஸுக்குள்ள கேங்ஸ்டர் இருக்காங்க கேட்கப்பறம் 100% காமிக்க இப்ப நான் என்ன பண்றது இப்ப கேங்ஸ்டர் மட்டும் உள்ள இருக்காங்கன்னா அப்பனா நான் உடனே போலீஸ் தான் போன் பண்ணணும் ஏன்னா அவங்க இந்த பஸ்ஸை எரிக்க போறாங்க இப்ப மட்டும் அவங்க மட்டும் இல்ல பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இது விளைவு மட்டும் பயங்கரமா இருக்குமே இதை மட்டும் நடக்கவே கூடாது நான் முடிஞ்சாக ஸ்டாப் பண்ண சொல்லி ஹீரோவும் போடுற போன போலீஸையும் சொல்லி ஹீரோ போலீஸ் போன் போட ஹலோ போலீஸ் இங்க இருக்க பஸ் ஓட்டுங்க டீ வைக்க போறாங்க போலீஸ் வந்து காப்பாட்டுங்கன்னு சொல்ல போறேன் அவங்களும் எடுத்த கேட்க நம்ம ஹீரோ அந்த இடத்த சொல்லிடுறேன் சொல்லிட்டு இங்க வந்து மக்களும் இருக்காங்க அவங்க கூட கேங்ஸ்டர்ஸும் இருக்காங்க அப்ப சரி நாங்க எங்களோட ஆளுங்க சீக்கிரம் அங்க அனுப்பிடுறோம் சரி கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரம் அனுப்பிவிடுங்க ஏன்னா கேங்ஸ்டர்ஸ் கிட்ட 8 லிட்டர் கேஸ் சொல்லிட்டு இருக்கு ஆமா சார் உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும் ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சிருக்கீங்க கேட்கப்போ நம்ம ஹீரோ இப்ப நான் என்ன சொல்லிட்டோம் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நீங்க பைக் உடனே நான் கட்டணம் சொல்றேன் அதோட உங்களுக்கு எப்படி தெரியும் கேஸ் உள்ள போயிட்டு பஸ்ஸை நிரப்பிக்க போறாங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படி இது தெரியும் அந்த 8 லிட்டர் கேஸ் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்க அப்புறம் நம்ம ஹீரோவும்
என்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லையே, ஒருவேளை சூப்பர் பவர் என்கிட்ட இருக்கு சொன்னா நம்புவாங்களா? சத்தியமா நம்ப மாட்டாங்க சொல்லி ஹீரோ கட்டிட்டு இருக்கான். பஸ்ல கிளம்ப போறியே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நிச்சயமா நான் போலீஸை நம்பிக்கிட்டு இருக்க கூட நானே போய் கழுத்தாங்க சொல்லி ஹீரோ பஸ்ல ஏறேன். பின்னாடியே பார்த்தா நிச்சயம் ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கு இந்த பொண்ணு கார்ல வரமா இந்த பஸ்ல வரா, ஒருவேளை இவ அந்த பிங்கனுக்காக என்ன திரைச்சு பண்ண வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்க அப்புறம் அவங்களும் ஃபோன் பேசிட்டு உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோ பாக்குறாங்க. நான் இந்த பொண்ணு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் கேங்ஸ்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்போ எங்க ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு நாங்க பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு அனுப்பிட்டுருக்கோம், அவங்க பஸ்ஸுக்குள்ளேயே உங்களை வந்து பாத்துருக்காங்க சொல்லப்போ அப்படி மட்டும் கன்ஃபார்ம் கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹீரோயிஸை மட்டும் காமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி போனை வைக்க, ஏன்னா போலீஸ் வந்து இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்காங்களா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமாக அப்படி செயல்பட அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்க நம்ம ஹீரோவும் நிச்சயமா போலீஸுக்கு வந்து கேங்ஸ்டர் யாருன்னு தெரியாது, அப்படி இருக்க போற நானே அவங்களுக்கு கண்டுபிடிச்சு சொன்னேன் நிச்சயமா கேங்ஸ்டர் ரெக்கார்ட் தானே இருப்பாங்க. கேட்கப்ப 100% காமிக்கிறேன். இந்த போலீஸ் ஆபீசருக்கு கேங்ஸ்டர் யாருன்னு தெரியாதான்னு கேட்கப்ப நம்ம ஹீரோக்காருக்கும் 0% காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழி ஒரு சரி அந்த கும்பலுக்கு போக அமைக்க அந்த பொண்ணை அதை பார்த்துட்டு பின்னாடி வர நம்ம ஹீரோ ஏமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, உள்ள வந்து கேஸ் வந்து 8 லிட்டர் கேஸ் வச்சிருக்காங்க, இவனும் ஜோக் இல்ல, 8 லிட்டர் கேஸ் சும்மா கம்மியெல்லாம் இல்ல, நிச்சயமா அதிகமான விஷயம் தான். அப்ப இருக்கப்பறம் அவங்க ஏதாச்சும் பேக்ல கொண்டு வந்திருக்கும் சொல்லப்போ நம்ம ஹீரோ முன்னாடி பேக்ல உட்காந்துருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்க்க நம்ம ஹீரோ நிச்சயமா இது இவனா இருக்கும், இப்ப மட்டும் நான் இவனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சானா நிச்சயமா பெரிய ஆபத்து ஆயிரும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இவன் சண்டைக்கப்படாம நான் இப்படி இதை முடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க போற பின்னாடி கை வந்து அதே ஹீரோ தோலப்படி ஏன்னு பார்த்தா பைவோ என்று எஸ்கேப் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவன் பிடிக்கப்போ நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிருமா, போலீஸ் ஆபீசர் என்ன பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல போற அதுக்கு 100% காமிக்குது. ஐயோ இந்த கொரியா கீழ வந்து என்கிட்ட தப்பா வந்திருக்க பக்கம் சொல்லி ஹீரோ கட்ட போற என் பின்னாடி இப்படி வராட, ஏன்னா நான் ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லப்படியே இன்னும் கரெக்ட் டைமிங் இந்த பொண்ணை நான் யூஸ் பண்ணி எல்லாத்தோட அட்டென்ஷனையும் என் மேல எடுத்துக்க போறேன். அப்படி இருக்கப்ப நிச்சயமா அந்த போலீஸ் ஆபீசரும் என்ன பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கப்படியே அவன் திரும்பிக்கிறான். நம்ம ஹீரோ நீ மாட்ட போறான் சொல்லி என் ஹீரோ நினைச்சிட்டு அடே பைஃபோ எல்லாம் சொல்லி போட்டு என்கிட்ட ஓடலாம் பாக்குறேன்னு சொல்லி வாங்கணும் கையை முறுக்க போற நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னாடி போன சொல்லி பேக்கி பிடிச்சி இழுத்து விட்டுறான். அடப்பட்டு அவனும் கோவமாக போறேன். நம்ம ஹீரோ அப்படி கீழே ஓட போற நம்ம ஹீரோ அவனை அட்டாக் வரப்போ நம்ம ஹீரோ போலீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்ல போற கரெக்டா நம்ம அந்த பொண்ணு வந்து டக்குனு மூஞ்சே பஞ்சை விட்டு தூக்கி போட்டு அடிச்சிடறேன். என்ன பவரியா சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்க போறேன். அவங்களும் கை வழங்க எடுத்துட்டு நான் ஒண்ணு போலீஸ் ஒண்ணு இப்ப அரெஸ்ட் பண்ண சொல்லி அவங்க சொல்ல அதோட இது கேஸ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள என்ன இந்த பொண்ணு வந்து போலீஸ் ஆபீசரா, என்ன இவ்வளவு ட்விஸ்ட் சொல்லி ஹீரோ சொல்றேன். இந்த எபிசோட்